தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாடும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் நாம் வான்புகள் கொண்ட வள்ளுவனது திருக்குறளை முன்னெடுத்து நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இணைய வாயிலாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, நம்முடைய பயணம் என்பது சிறுகதையில் ஆரம்பித்து இப்பொழுது திருக்குறளில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் என்பது ஒரு மகிழ்வான நாள். காரணம், இன்றைக்கு நம்மோடு முற்றோதல் செய்யக்கூடிய மாணவியும் சரி, அதற்கு உரை தரக்கூடிய பேராசிரியர் அவர்களும் ஒரு கடின உழைப்பால் தன்னுடைய முயற்சியால் முன்னெடுக்கிற 2 ஆளுமைகள் இணைந்திருக்கிறார். புறங்கூறாமை என்கிற அதிகாரத்தை முற்றோதல் செய்வதற்காக நம்முடைய எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று பெருமை சேர்க்கிற விருதுநகர் மாவட்டம் சிப்பிப்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய 6ஆம் வகுப்பு மாணவி ஸ்ரீ கார்த்திகா அவர்கள் இன்றைக்கு திருக்குறளை முற்றோதல் செய்வதற்காக இணைந்திருக்கிறார். அதேபோல நம்முடைய உரைப்பொழிவு தருவதற்காக முனைவர் சு. தொண்டியம்மாள் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையில் இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே கௌரவ விரிவுரையாளராக அரும்பணி ஆற்றி வருகிற நல்ல சிந்தனையாளர், நல்ல இலக்கிய ஆளுமை. எனக்கு தெரிந்த மட்டிலும் இந்த பகுதியிலே நடக்கின்ற எல்லா இலக்கிய கருத்தரங்கங்கள், பயிலரங்கங்களில் எல்லாம் பங்கேற்பதோடு மட்டுமல்லாமல் கட்டுரைகள் ஒப்படைப்பு செய்து எழுப்பப்படுகிற வினாக்களுக்கெல்லாம் சிறப்பாக விடை சேர்க்கிற பெருந்தகையாளர் அம்மா அவர்கள். தன்னுடைய இவருடைய சிறப்பு என்னவென்று கேட்டால், உலக நூல் திருக்குறள் மையம் நடத்திய போட்டிகளில் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். திருவாசக முற்றோதல் குழுவினுடைய உறுப்பினராக இருக்கிறார். அவை மட்டுமல்லாது குறிஞ்சி தமிழ் பண்பாட்டு ஆய்வு மையம் சார்பில் ரூபாய் 5000 பெற்று சிறப்பு பரிசையும் பெற்றிருக்கிறார். ஆரணியில் இருக்கக்கூடிய அக்கினி பெண்கள் தமிழ் சங்கம் இவருக்கு திருக்குறள் சொற்புவை விருது வழங்கி இருக்கிறது. உலக திருக்குறள் சமுதாய மையம் கும்மிடிப்பூண்டியில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இவருக்கு மாண்பமை திருக்குறள் சிந்தனை சுடர் விருது வழங்கி இருக்கிறது. தென் தமிழ் பேரவை தமிழோடு உறவாடு பாராட்டு சான்றிதழ் அம்மா அவர்களுக்கு வழங்கி சிறப்பித்திருக்கிறது. இப்படி பல்வேறு விருதுகளை பெற்ற நம்முடைய பேராளர் அவர்கள் இணைய வழியிலே திருக்குறள் சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறார். ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்டு புதுச்சேரி அதிலே திருக்குறள் முற்றோதல் செய்திருக்கிறார். உலக அளவில் மொழிகளில் திருக்குறள் முற்றோதல் என்கிற நிகழ்ச்சியின் கீழ் மனிதம் விதைப்போம் என்கிற அமைப்பும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முத்தமிழ் தொலைக்காட்சியோடும் இணைந்த அமைப்பின் கீழ் அம்மா அவர்கள் பங்கேற்று பெருமை சேர்த்திருக்கிறார்கள். இப்படி அவர் கட்டுரையாளராக, பயிலரங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக, பேராளராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அம்மா அவர்கள் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருந்தாலும் அவருடைய முனைவர் பட்ட ஆய்வு என்பது பாராட்டத்தக்க வகையிலே கொண்ட ஆய்வு தலைப்பாகும். கண்டி அலங்கார நோக்கில் திரை இசை பாடல்கள் என்கிற தலைப்பின் கீழ் அம்மா அவர்கள் செய்திருக்கிறார். எம்ஃபில் முதுகலை தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் அவர் ஆய்வு நெறியாளராக இருக்கக்கூடிய சிறப்பை பெற்ற இவர் இன்றைக்கு இவரை பரிந்துரை செய்தவர் சிவகங்கை மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாவட்ட தலைவர் பேராசிரியர் முனைவர் ஐயா பழனியப்பன் ஐயா அவர்கள் நமக்கு பரிந்துரை செய்து இவர்களை இன்றைக்கு பங்கேற்க செய்திருக்கிறார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி இன்றைக்கு உரைப்பொழிவு நிகழ்த்த வருகை தந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரையும் மரபு கருதி வரவேற்க நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய தலைவர் ஐயா அவர்கள், தோழர் கங்கா ஐயா அவர்கள் வரவேற்புரை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பான தோழமை நெஞ்சங்களே,
உங்கள் எல்லோருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் முதலில் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றிகரமான 19வது நாள். நம்முடைய தமிழ் திரை உலகம் எப்போதுமே வெற்றிகரமான 1வது நாள், வெற்றிகரமான 2வது நாள் என்று திரையுலகிலே கொண்டாடுவதைப் போல நம்முடைய இந்த திருக்குறள் மேடையும் வெற்றிகரமாக 19வது தினத்தை இன்றைக்கு சந்திக்கிறது. இன்றைய குறள் மேடையில் புறங்கூறாமை என்ற அதிகாரம் நமக்கு பாடுபொருளாக அமைகிறது. இந்த பாடுபொருளில் இன்றைய முற்றோதலை செய்வதற்காக அருமை மாணவி சே காவியா வந்திருக்கிறார். 6வது வகுப்பு படிக்கின்ற மாணவி. அவர் சிப்பிப்பாறை என்ற இடத்திலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவியாக பயின்று கொண்டிருக்கிறார். அதுபோல இன்றைய உரையை தருவதற்கு முனைவர் சு தொண்டியம்மாள் அவர்கள் வந்திருக்கிறார்கள். திருவாடானையில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கௌரவ விரிவாளராக பணியாற்றுகின்ற முனைவர் அவர். அவரை பற்றியுள்ள சிறப்புகளை எல்லாம் நம்முடைய அருமை பேராசிரியர் கருமுருகன் அவர்கள் இங்கே எடுத்து சொன்னார்கள். எனவே அதையெல்லாம் நான் மீண்டும் சொல்ல வேண்டாம் என்று நினைக்கிறேன். என்றாலும் கூட அவர்களுடைய பெயர் தொண்டியம்மாள் என்பது நான் இந்த போஸ்டரை பார்த்தபோது கொஞ்சம் இதாக இருந்தது. தொண்டியம்மாள் என்றாலும் கூட வரலாற்று ரீதியாக நமக்கு தொண்டி என்பது வரலாற்றிலே நம்முடைய மகத்தான ஒரு துறைமுகமாக வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. அதே போல அது ராமநாதபுரம் மாவட்டத்திலே ஒரு பேரூராட்சியினுடைய பெயராகவும் இருக்கிறது. அப்படி ஒரு வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு பெயரை தன்னுடைய பெயரிலே கொண்டிருக்கிறார் தொண்டியம்மாள் அவர்கள். மட்டுமல்ல, இன்றைக்கு பாடுபொருளாக இருக்கக்கூடிய புறங்கூறாமை, அந்த புறங்கூறாமை ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த குறள்களை படிக்கின்ற போது இன்றைக்கு இந்த உரையிலே அது வெளிப்படட்டும், நான் அதற்குள்ளே போகவில்லை. ஆனால் மிக முக்கியமான ஒரு அதிகாரமாக இதை நம்மால் பார்க்க முடிகிறது. திருவள்ளுவருடைய கண்ணோட்டத்தில், அவருடைய காட்சியில் சமூகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை எத்தனை பிரச்சனைகளை எல்லாம் மிக நுட்பமாக எடுத்து நமக்கு தந்திருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சமூகத்தை எவ்வளவு உன்னிப்பாக கவனித்திருக்கிறார் என்பதை எல்லாம் நமக்கு இது எடுத்து காட்டுகிறது. இந்த மண்ணினுடைய விஷயங்களை, இந்த மண்ணினுடைய அறங்களை, மண்ணினுடைய மாண்புகளை எல்லாம் மிகச் சிறப்பாக எடுத்து அவர் காட்டியிருக்கிறார் என்பது நமக்கு திருக்குறளை நினைக்கும் தோறும் வியந்து வியந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காவியம் நமக்கு திருக்குறள். திருக்குறளை வெறுமனே நீதி இலக்கியம் என்று ஒதுக்கி விடாமல், இன்றைக்கு நாம் பேசி வருகின்ற போது, நம்முடைய மேடையிலே பேசி வருகின்ற போதே நமக்கு அந்த இலக்கிய அந்த திருக்குறள் அந்த அந்த வடிவத்தை மீறிய ஒன்று என்று நமக்கு நன்றாக தெரிகிறது. நீதி இலக்கியம் மட்டுமல்ல, அது ஒரு மிகப்பெரிய இலக்கிய படைப்பு, அது ஒரு இலக்கிய காவியம், அது ஒரு காவிய படைப்பு என்பதை நாம் இந்த இடங்களிலே பார்த்து வருகிறோம். மட்டுமல்ல, இது ஒரு வகையிலே நம்முடைய குறள் மேடை என்பது வெறுமனே விளக்க உரையாக மட்டுமல்லாமல் திருக்குறள் சம்பந்தமான ஒரு விமர்சன உரையாகவும் மாறுகிறது என்ற அழகையும் பார்த்து வருகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழமைகள், குறிப்பாக நம்முடைய மதிப்புக்குரிய நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர், என்னுடைய அருமை தோழர் கவிஞர் ரவீந்திர பாரதி உள்ளிட்டு இந்த அவையிலே கலந்திருக்கக்கூடிய அத்துணை தோழமைகளையும் ஆளுமைகளையும் நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற பேராசிரியர் கருமுருகன், அல்லது இந்த நிகழ்ச்சியை ஒரு கருக்கொண்டு அதை இன்றைக்கு உருவாக மாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் அறம், எல்லோரையும் வரவேற்கின்ற போது குறிப்பாக இந்த நிகழ்விலே இருக்கக்கூடிய இந்த பார்வையாளர்கள், அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு பின்னர் அதற்கான பின்னூட்டங்களை தரக்கூடிய தோழர்கள் எல்லாம் மிகச் சிறப்பானவர்கள். இந்த நிகழ்வு வெற்றிகரமாக நடக்கிறது என்பதனுடைய பின்னணியிலே இருக்கக்கூடிய உரமே அவர்கள்தான் என்ற முறையில் உங்கள் எல்லோரையும் மீண்டும் ஒரு முறை கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் அன்போடு வரவேற்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
நன்றி மாநில தலைவர் அவர்களே. அடுத்ததாக முற்றோதல் செய்வதற்காக நம்முடைய அருமை மாணவி சே காவியா அவர்கள். அம்மா காவியா. காவியா, இணைப்புல நேரத்தில் இருந்தாங்களே. காவியா கேக்குதாடம்மா? காவியா, ஆசிரியரே, ராஜசேகர் ஐயா, காவியா இருக்காங்களா? ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா அவங்கள அறிமுகம் முதல்ல படுத்திட்டேன். அவங்க அப்பேக்கு இருந்தாங்க பாப்பா, இப்ப காணோம். அந்த இருங்க, தொழில்நுட்பத்துல ஒரு சின்ன இடர்பாடு. சரிங்க சரிங்க சரிங்க. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இலக்கிய பெருமன்றத்தினர் புறங்கூறாமை புறங்கூறான் என்ற அல்லவை செய்தலின் தீதே புறம்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் ஆக்கம் தரும் கண்ணின்று முன்னின்று பின்னோ சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் பிறன்பழி கூறுவான் தன்பழி படும் பாச்சொல்லில் கேளிற் பிரிப்பர் நாச்சொல்லி துண்ணியார் குற்றமும் தூற்றம் மரபினார் அறநோக்கி ஆற்றுங்கொள் வையம் பொறை ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் மண்ணும் உயிர்க்கு. நன்றி. நன்றி காவியா அவர்களே. உண்மையிலே என்ன ரொம்ப சிறப்பு என்னன்னா, இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், குறிப்பாக நம்முடைய ராஜசேகர் ஐயா, இவர்களெல்லாம் நாம் பாராட்டி கொண்டே இருக்கலாம். காரணம், இந்த பள்ளியில் நிறைய மாணவர்கள் தமிழக அரசனுடைய திருக்குறள் முற்றோதல் சொல்லி தமிழக அரசனுடைய விருதை பெற்றிருக்கிறார்கள். அப்படி அந்த வரிசையிலே நம்முடைய காவியா அவர்களும் 6ஆம் வகுப்பு மாணவியாக இருந்தாலும் அவர் நிறைவாக எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஒரே பள்ளியில் இவ்வளவு பிள்ளைங்க இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்வை தருகிறது. அதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களுடைய பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களை மனதார பாராட்டுகிறது. குறிப்பாக உங்களுடைய பெற்றோருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு உரைப்பொழிவு தருவதற்காக நாம் ஏற்கனவே சொன்னது போல பல்வேறு இலக்கிய ஆளுமை கொண்ட நம்முடைய முனைவர் தொண்டியம்மாள் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவருடைய கணவரையும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அவர் ஐயா திருநாவுக்கரசு ஐயா நல்ல தொண்டு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆர்வலர், நல்ல சமூக சிந்தனை கொண்டவர். யாராவது பிள்ளைங்க படிக்கல அப்படின்னு சொல்லிட்டா போதும், அவருக்காக சொந்தமாக தன்னுடைய சொந்த பணத்தில் அவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்துகிற அந்த பகுதி வாழ் மக்களுக்கு பல்வேறு உதவிகளை இலவசமாக வழங்கக்கூடிய அளவிற்கு சமூக பணியாற்றுகிற மிகப்பெரிய ஆளுமை. மதுரையில் இருக்கக்கூடிய பிரபலமான கல்லூரியினுடைய அந்த கல்லூரியினுடைய ஆட்சி குழுவில் ஏதோ ஒரு அந்த குழுவில் பொறுப்பில் இருக்காங்க. அப்படி சிறப்புமிக்க அவருடைய இணையர் பேராசிரியர் அம்மா தொண்டியம்மாள் அவர்கள் இப்பொழுது உரைப்பொழிவு தருவார்கள். ஐயா வணக்கம். கேக்குதாங்க ஐயா? கேட்குதுமா. நன்றிங்க. ஏதோ மாத்திட்டங்க ஐயா. ஐயா வணக்கம். கேட்குதுமா, சொல்லு, பேசுங்க. திருக்குறள் ஆளுமைகள், திருக்குறள் உறவுகள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த முதற்கண் வணக்கம். மிகப்பெரிய ஆளுமைகளுக்கு இடையில் உரையாற்றுகிறேன். நிறைய பேரை இதுல பார்த்த பிறகு எனக்கு இதில் யாரும் அறிமுகம் இல்லாதவர்கள். என்னை பற்றிய அறிமுகம் கருமுருகன் ஐயா அவர்கள் சொன்னார்கள். எங்க துறை தலைவரின் வாயிலாக இந்த பெருமன்றத்திற்கு நான் அறிமுகம். கொரோனா காலகட்டம் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை செய்தது. எனக்கு இந்த திருக்குறளை கொடுத்தது என்று கூறலாம். எவ்வளவு படித்திருந்தாலும் அந்த காலகட்டத்தில் தான் திருக்குறள் உறவுகளை சந்திக்க முடிந்தது. முழுவதுமாக திருக்குறளை ருசிக்க முடிந்தது, ரசிக்க முடிந்தது என்று கூறலாம். ஏன்னா அந்த காலகட்டத்துல முழுவதுமாக திருக்குறளை முற்றோதல் செய்தது. அதனால் இன்று யார் கேட்டாலும் எப்பொழுதும்
திருக்குறள் என்றால் நான் உடனே சரின்னு சொல்லிடுவேன். எப்படியா இருந்தாலும் பேசிடலாங்கிற ஒரு தைரியம். உங்கள் முன்னிலையில் நான் இருக்கிறேன் என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். 19 நாட்கள் சிறப்பான ஒரு அமர்வு. திருக்குறளை எத்தனை முறை படித்தாலும் அழுக்காத ஒன்று. உலக பொதுமறை என்று உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் போற்றுவதற்கு காரணம், பிறப்பு முதல் ஒரு மனிதன் இறப்பு வரை அத்தனை செய்திகளும் உள்ளடக்கம் திருக்குறளில். எப்போதும் எந்நிலையிலும் எல்லாத்திற்கும் ஒரு வினாவும் விடையும் கொடுப்பவர் திருவள்ளுவர். அது ஐயனை தவிர, திருவள்ளுவரை தவிர எவராலும் முடியாது. எப்படி வேணாலும் பொருள் கொள்ளலாம், எல்லாம் பொருளும் சரியாக இருக்கும். எப்படியும் அதை யாருடைய பார்வையிலும் அதை பொருள் கொள்ள முடியும் என்பதற்கு திருக்குறளே சான்று. திருக்குறளுக்கு இன்னொரு திருக்குறளே சான்று. நாம் வேறு எந்த நூல்களுக்குள்ளும் போக வேண்டாம். ஒரு திருக்குறளை எடுத்து கூறும்போது அதற்காக ஒரு மேற்கோள் காட்டுவதற்காகவோ ஒரு எடுத்துக்காட்டை சொல்வதற்கோ வேறு எந்த நூலையும் நாம் தேட வேண்டியதில்லை. ஐயா நீதி இலக்கியம் என்றார்கள், வாழ்வியல் இலக்கியம். ஒவ்வொரு உயிர்களுக்கும், உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் கண்டிப்பாக கற்பிக்க வேண்டிய ஒன்று திருக்குறள். 19 நாட்கள் சிறப்பாக வெற்றி பயணம் வெற்றிகரமாக முடிவடைந்து மிகப்பெரிய ஆளுமைகளுக்கு இடையில் இன்று எனக்கான தலைப்பு புறம் கூறாமை. தலைப்பை சொல்லும் போதே உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் வந்தது. இதை எல்லோர் முன்னிலையும் சரியாக எடுத்து என்னால் சொல்ல முடியுமா என்ற ஒரு தயக்கம். பொருளை அப்படியே சொல்வது வேறு, பொருள் படும்படி சொல்ல வேண்டும். எல்லோரும் அதை ஒருவேளை ஏதாவது பிழையாக சொல்வேனானால் அருள் கூர்ந்து மன்னிக்கவும். புறம் கூறாமை இன்றைய வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று. ஒவ்வொன்றையுமே அவர் சொல்லி வச்ச அறம் பொருள் காமம், அறத்தின்படி பொருளை சேர்த்து காமத்தில் தூய்க்க வேண்டும் என்பது வள்ளுவனின் கோட்பாடு. அந்த முறையில்தான் பகுத்து வைத்தார். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாழ்வியலுக்கான ஒரு 10 குறளுக்குள் நம் மொத்த வாழ்க்கையை அடக்க முடியும் என்று சொன்னவர். ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு. எந்த அதிகாரத்தையும் எந்த அதிகாரத்தோடு நாம் ஒப்பிட முடியாது. இதில் ஒவ்வொன்றாக சொல்லி முடித்து இறுதியில் வாழ்வியலில் புறங்கூறாமை, ஒரு இல்லறவியலில் வந்த புறங்கூறாமை இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பண்பு. அது புறங்கூறாமைதான். மற்ற அதிகாரத்தை விட இந்த அதிகாரத்தில் கடுமையாகவே சாடியிருப்பார். காரணம், அறம் செய்வதை விட எது சிறந்தது, எது செய்யாமல் இருப்பது சிறந்தது அப்படிங்கிறது ஒவ்வொரு குறள்களையும் தனித்தனியாக சொல்லியிருப்பார். இதில் முதல் ஒரு 3 குறள்கள், அதாவது 183வது குறள்ல ஒண்ணு சொல்லியிருப்பார். புறங்கூறாம உன்னால இருக்க முடியலைன்னா நீ உயிர் வாழ்றதை விட செத்து போயிரு, சாதலே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப அதே அவரே சொல்லியிருப்பாரு இன்னொரு இடத்துல, உயிர், அதாவது நம்ம வாழ்றது எவ்வளவு முக்கியம், உயிர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறவரு. ஆனா நீ அந்த பேசாம புறம்தான் சொல்லிதான் நீ வாழணும் அப்படின்னா அந்த வாழ்க்கை உனக்கு தேவையே இல்லைன்னு 183 குறள்ல சொல்றவரு 184ல சொல்லியிருப்பாரு. நம்மகிட்ட இருக்கிற குறைய நாம எப்ப பார்க்க போறோமோ, ஏன்னா புறம் அகம் புறம் அப்படின்னு சொல்றோம். அகம் உள்ளே புறம், அத புறம்ங்கிறது நாம் இல்லாமல் இருக்கும்போது பேசுவது அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த நம்மள்கிட்ட இருக்கும் குறையை நாம் எப்போது அறிந்து கொள்கிறோமோ, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பிறருடைய குறைய நம்ம பேச மாட்டோம் அவர் இல்லாம இருக்கும்போது. அப்ப முதல்ல நீ புறம் கூறாம நீ வாழ முடியாது அப்படின்னா நீ இறந்து போயிருங்கிறாரு. அதுக்கப்புறம் நீ புறம் கூறாமல் எப்படி இருக்கலாம், எப்படி அதை நீ மாற்றி கொள்ளலாம், மாற்றிட்டு எப்படி நீ வாழலாம் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருப்பாரு. இது சிறப்பா அவருடைய அதிகாரத்துல உள்ள சிறப்புகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 2வது, நம்மளுடைய குற்றமா எப்ப நம்மளுடைய தவறுகளை நாம் திருத்திக் கொள்வதற்கான வழிகளை கண்டுபிடித்தோமானால் பிறருடைய குற்றத்தை நாம் சொல்ல மாட்டோம். அதுவும் புறம் கூறாமை அப்படின்னா அவர் இல்லாத போது சொல்வது. ஒவ்வொரு குறள்லையுமே அதை எப்படி சொல்லியிருப்பாருன்னா ஆணை அடித்தார் போல், அதாவது கடுமையாக சாடி இருப்பார். இப்ப முதல் குறள் பார்த்தோம்னா, அறம் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறம் கூறான் என்ற இனிது.
அறநெறிகளை போற்றாதவனாகவும் அறச்செயல்களை செய்யாதவனாகவும் இருந்தாலும் புறம் கூறாதவன் என்று வாழ்வது நல்லது. நீ அறச்செயலை செய்யலைனாலும் பரவாயில்ல. அறம் சம்பந்தமா இருக்கிற அத்தனை, இப்ப அறம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அழிக்கும் குணம், அளவற்ற கடுங்கோபம், வன்சொல், இவை 4ம் இல்லாமல் இருப்பதே அறம். அப்ப அறத்தின்படியாக நீ அந்த கொள்கைப்படி அரண் வலியுறுத்தல சொன்ன மாதிரி அத்தனை விஷயங்களையும் நீ நடக்காம இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை. ஆனா ஒரே ஒரு செயல், நீ புறம் கூறாமையா மட்டும், புறம் சொல்லாமல், அடுத்தவர்களை பற்றி புறம் சொல்லாமைய மட்டும் இருந்தா உன்னுடைய அத்தனை தீவினைகளும் குறைஞ்சிடும். அப்ப நான் வந்து புறம் சொல்லாம இருந்துட்டு எல்லா செயல்களையும் செய்யலாமா அப்படின்னு சொல்றதுன்னா, செய்யலாமா அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரா அப்படின்னு கேட்க போனோம்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. புறம் கூறாமைங்கிற ஒரு நல்ல பண்பு நம்மள்ட்ட இருக்கும்போது மற்ற பண்புகள் அத்தனையும் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்பது அந்த குறளின் கருத்து. அப்ப எல்லா எல்லா விஷயங்களையும் விட, எல்லா குணங்களையும் விட ஒருவனுக்கு எது பெரிய குணமா, சிறந்த குணமா இருக்கணும்னா அது புறம் கூறாமை. ஏன் அப்படின்னா அந்த புறம் கூறாமைங்கிற ஒண்ணு நம்ம மனசுல இருந்தது அப்படின்னா நம்ம மத்த தீங்குகள், மத்த கெட்ட செயல்கள், எண்ணங்கள், எல்லா குணங்களும் நம்மை விட்டு பெரியும். அதாவது இதை விட இது இனிது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒவ்வொன்றிலும் இப்ப வாய்மை அதிகாரம், ஒவ்வொரு அதிகாரம் எடுத்துக்கும் போதும் இதை விட இது இனிது. இப்ப ஒருத்தனுக்கு நன்மை செய்யும் போது அது பொய் கூட உண்மையாக கருதப்படுமா? ஒவ்வொரு இடத்துல இனிதுங்கிற போது நீ நல்ல செயல்களை அறத்தின்படி நடக்காவிடிலும் அந்த செயல்களை என்னால கடைபிடிக்க முடியல அப்படின்னு இருந்தாலும் நீ புறம் கூறாமை, அடுத்தவர்களை பற்றி புறம் சொல்லாமல் இருந்தாலே நீ எல்லா பண்புகளையும் விட சிறந்தவனாக கருதப்படுவாய். உயிர் வாழ்வதற்கு அருகதை உள்ளவனாக கருதப்படுவாய் அப்படிங்கிறாரு முதல் குறள். அதே வள்ளுவர் 2வது குறள்ல அறநழியி அல்லவை செய்தலின் தீதே புறநழியி பொய்த்து நகை. ஒருவனை காணாத இடத்தில் இகழ்ந்து பேசி கண்ட இடத்து அன்புடையார் போல பொய்யாக நடித்து சிரித்து பழகுதல் அறத்தை அழித்து பேசி பாவ செயல்களை செய்தலும் தீமையானது. முதல்ல நீ அறப்படி நடக்கலைனாலும் பரவாயில்ல, அந்த செயல் இல்லைனாலும் புறங்கூறாம இருக்கணும்னு சொன்னவரு, அடுத்ததுல அந்த செயல்களப்படி நடந்து உண்டாகிற தீமையை விட பெரிய கொடுமை நீ ஒருத்தரை பார்க்கும்போது நேரடியா நம்ம ஒண்ணு இப்ப இருக்கிற உலகத்துல, இப்ப இருக்கிற நம்ம வாழும் வாழ்க்கையில பெரும்பாலும் இந்த புறங்கூறாமை. அதுக்காக தான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அப்பவே ஐயன் வள்ளுவன் வந்து எழுதி வச்சுட்டு போயிட்டாரு போல, இப்படிலாம் ஒண்ணு நடக்கும், இப்படிலாம் மனிதர்கள் இருக்கக்கூடாது, அப்படிங்கிற பண்புகள் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு குறளிலையும் நமக்கு சொல்லிட்டு போயிட்டார். ஏன் அப்படின்னா எதையும் அதாவது தைரியமாக சொல்ற குணம், தைரியமாக எப்ப நம்ம ஒருத்தர் அடுத்த குறள்ல சொல்லும் போது சொல்லுவாரு, தைரியமா சொல்றோம் அப்படின்னா நம்மள்ட்ட உண்மை இருக்குன்னு அர்த்தம், நேருக்கு நேரா பேசுறோம்னா நாம் சரியானவன் அர்த்தம். எப்ப அது முடியலையோ அப்ப அவன் வந்து என்ன பண்றான், எது நன்மையை விட்டுட்டு தீமையை கையில எடுக்கிறான். இப்ப இணைவே குறள்ல மாதிரி கனி இருக்கும்போது ஏன் காயை எடுக்கிற அப்படிங்கறது சொல்றோம் இல்லையா? அப்ப நல்ல விஷயங்களை வந்து இனிமையான சொற்களை வந்து நம்ம பேசணும் அப்படின்னு எடுத்துக்கிறது, இனிமையான சொற்களை பேசுன்னு சொன்னவர் வள்ளுவர் தான். அதே வள்ளுவர் நேரடியா ஒருத்தர் முன்னாடி நீ பேசும்போது கடுமையான சொற்களை பேசினா கூட பரவாயில்ல, நீ வந்து பேசலாம், ஆனா அதை நேரடியா பேசணும். அப்ப அந்த செயல் நம்ம பின்னாடி நம்ம பார்த்து நேர பார்த்து சிரிச்சு அவர்கிட்ட நல்லவர் மாதிரி நம்ம பேசிட்டு அவரை பத்தி பின்னாடி அவர் இல்லாத போது தேவையற்ற செயல்கள், இப்ப அது வந்து உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். இப்ப சொற்கள் வந்து கொட்டிட்டா திரும்ப நம்ம அள்ளவே முடியாது இல்லையா? இப்ப இப்படி அதாவது உயிருக்கு வந்து உயிர் போயிருச்சுன்னா நம்மளுடைய உடல் வந்து மதிப்பற்றது. அது மாதிரி நம்மளுடைய சொல் எப்ப நம்ம வாயை விட்டு வெளியே வந்துட்டா அந்த சொல்லுக்கு வந்து அது கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் அதை அள்ளவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. வேற எதை இழந்தாலும் முடியும். அதனாலதான் நம்மளுடைய எதை அடக்காவிட்டாலும் நாவை அடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப இந்த சொற்களை வந்து அடுத்தவரை பத்தின சொற்களை நம்ம வாயை விட்டு எப்ப வெளியே போகுதோ அது தவறானதாக தான் போகும். ஏன் நேரடியா சொல்றது அப்படின்னா சரியான விஷயங்களை மட்டுமே நம்ம நேரடியா சொல்ல முடியும். அப்ப சொல்ல முடியாததுன்னா அவரை பத்தி தவறாக இல்லாத ஒரு செய்தியை சொல்வதாகத்தான் இருக்கும். அப்ப அந்த செயல் உனக்கு எதை கொடுக்குது அப்படின்னா, அதாவது அறத்தினால் செய்யற அறப்படி நீ நடக்காத போது நடக்கிற பாவங்களை விட மிகப்பெரிய பாவத்தை உனக்கு தர்றதா இருக்குது. முன்னாடி அவர் முன்னாடி நீ சிரிச்சு பேசிட்டு அவர் பின்னாடி அவரை இகழ்ந்து பேசு. புறம் கூறுதல். அடுத்து 3வது குறள் புறம் கூறி பொய்த்த உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். இதான் முதல்ல. அதாவது நீ புறம் கூறாம என்னால வாழ முடியல அப்படின்னா, நீ புறம் கூறிதான் வாழ முடியும் அப்படின்னா நீ இருக்கிறத விட செத்து போயிரு.
அப்படின்னு சொல்றதா இந்த குறள். அதாவது புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். அப்படி நீ இறந்து போறது உனக்கு ஆக்கத்தை தரும் சொல்லுவாரு. ஆனா இதே வந்து ஈகை, அதாவது அதிகாரத்துல 230வது குறள் சொல்லுவாரு, சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை அப்படின்னு. அதாவது இறக்குறது தான் வந்து பெரிய துன்பம் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப அந்த துன்பத்தை இங்க இடத்துல என்ன சொல்றாரு திருவள்ளுவர் அப்படின்னா, உன்னால நீ அடுத்தவனை பத்தி புறம் தான் சொல்ற அப்படின்னா, நீ இருக்கிறத விட நீ இறந்து போயிரு. தேவையே இல்ல அந்த இது வந்து. அதாவது இறப்புங்கிறது நம்மளுக்கு வந்து அதுவா நடக்கணும். நம்மளா தேடி போகக்கூடாது. அதுவா இறப்பு நடந்தால் மட்டுமே அந்த உயிர் சரியான முறையில் வாழ்ந்ததாக அர்த்தம். நாம் இறப்பை தேடிக் கொண்டோமானால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான அருகதை நம்மளுக்கு இல்லை. அதனாலதான் நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால் நம்ம அந்த இறப்பை தேடி போறோம். அப்ப நீ சரியானவனா அறவழியில நடக்கலைனாலும் பரவாயில்ல, நீ புறம் சொல்லாதுன்னு சொல்லியாச்சு. அப்படி நீ புறம் இன்னும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது உனக்கு பாவங்களை தரும் சொல்லியாச்சு. 3வது குறள் என்ன சொல்ற, உன்னால அதை எதுவும் முடியல, இப்படிதான் நான் இருந்து வாழ்ந்து இப்படிதான் பொழைக்கணும், இப்படிதான் நான் வாழணும் அப்படிங்கிற நீ முடிவுக்கு இருந்தீன்னா என்ன பண்ணிரு, நீ இறந்து போவதை விட சாதலே சிறந்தது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அதாவது நம்ம உயிர், அதாவது இதே இன்னொரு சொல்லுவாரு, அதாவது உயிர் நீப்பார் மானம் வரின். மானம்ங்கிற குறள் 969வது குறள்ல, அதாவது மயிரை இழந்ததுக்காக அந்த கவரிமான் பரம்பரையில உயிரை விட்டுறது, அதான் உயிர் நீப்பார் மானம் வரின் அப்படிங்கிற குறள்ல சொல்லுவார். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளுடைய உயிரை மதிப்பாக சொன்னவர். எல்லா இடத்திலையுமே மதிப்பா, அதாவது எதுக்காக நம்மளுடைய உயிர் இந்த உலகத்தில் பிறந்தது, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் உயிரை மதிப்பாக கூறியவர் இந்த இடத்துல என்ன சொல்லுவார், அந்த மதிப்பிற்கு நீ சரியானவனாக வாழவில்லை என்றால், புறம் கூறாம நீ உன்னால புறம் தான் சொல்லி நான் வாழ்வேன், புறம் கூறாம என்னால் வாழ முடியாது என்கிற நிலை வரும்போது அந்த உயிரை நீ துறந்து விடு. அதாவது ஒரு உயிருக்கு வந்து நம்மளுக்கு துன்பம் நேர்ந்தாலும் பிறர் உயிருக்கு வந்து துன்பம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு கொல்லாமை அதிகாரத்துல. ஏன்னா எனக்கு அந்த ஒரு உயிர்னால, ஒரு விலங்கு அது எதுவாக இருந்தாலும் இன்னொரு உயிர்னால எனக்கு தீங்கு வந்தாலும் அந்த உயிரை கொல்லக்கூடாது அப்படின்னு. அப்ப அப்பேற்பட்ட உயிரை நீனே மாய்த்துக்கொள். நீ அப்படி வாழ்றதை விட நீ என்ன கிடையாது, நீ வாழ்வதை விட இறப்பதே மேல்ங்கிற சொல்றதுதான் இது. அதாவது இது கொஞ்சம் கோபமாவே கடிந்து அது சொல்றதுக்கும் ஒரு தைரியம் வேணும். ஒருவரை நீ இறந்து போ, நீ செத்து போறது நல்லது அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு தைரியம் வேணும். அப்ப இந்த வழியில, அதாவது பெரும்பாலும் அரண் வலியுறுத்தலை விட புறம் கூறாமை, நம்ம அறத்துப்பால் அதிகாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல அறத் சம்பந்தமான செய்திகள், அதாவது அரண் வழியில நீ எப்படி இருக்கணும், அந்த வழியில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப வழியில நீ நடக்காவிட்டாலும் பரவாயில்லை, அந்த செயல்களை எல்லாம் நீ செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, புறம் கூறாமைங்கிற ஒரு ஒற்றை பண்பை நீ பெற்றாலே போதுமானது என்று 3வது குறளில் அவர் சொல்லி முடிக்கிறார். அது அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை, அந்த உயிர் இருப்பதை விட இறந்து போவது சிறந்தது என்று. அப்படி ஒரு வாழ்க்கை வாழணுங்கிற அவசியம் இல்லை, அப்படிதான் நம்ம பொழைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே பொழைச்சாலும் நம்மால் அதை எவ்வளவு நாள் நம்மால் வாழ முடியும்? அத சொல்லி நம்ம சொல்ற செயல்கள் இந்த சிறுகதை சின்ன வயசுல சொல்லுவாங்க, ஒரு புலி வருது புலி வருதுன்னு சொல்லிட்டு அந்த பொய்யு கூட பின்னாடி அவன் சொல்ற பொய் எல்லாரும் அவன் உண்மை நினைச்சிட்டு போவாங்க. கடைசியில ஒரு நாள் அது பொய்யா போயிரும், அவன் உயிருக்கே ஆபத்தா போயிரும். அப்ப ஒருத்தரை பத்தி நாம் உண்மை சொன்னாலும் அவர் இல்லாத போது சொல்வது கண்டிப்பாக அது பொய்யாதான் இருக்குங்கிறது திருவள்ளுவருடைய ஆணித்தரமான கருத்து. அப்ப அது சொல்லும் போது அடுத்தவர்களுக்கு போகும்போது அது எப்படி வேணாலும் மாறலாம். அப்ப அப்படியான விஷயங்களை நீ சொல்லிக்கிட்டு தான் நீ உயிர் வாழணும் இந்த வயிறை வளர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீ இந்த உலகத்திலிருந்து நீ இறந்து போய்விடலாம் என்பது 183வது குறள். அடுத்து 184வது குறள். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல், நேரில் நின்று கருணை இல்லாமல் கடுமையாக பேசினாலும் பேசலாம், நேரில் இல்லாத போது பின் விளைவை கருதாமல் எந்த பழியையும் சொல்லக்கூடாது. நேர்ல நின்று இப்ப நம்ம ஒருத்தரை திருத்தணும், ஒருத்தரை வந்து அந்த ஒரு கெட்ட செயல்ல இருந்து ஒரு கெட்ட குணத்துல இருந்து இல்ல அவரை பாதை மாறி போயிட்டார் திருத்தணும் அப்படின்னா நேரடியா நின்று உன்னுடைய தவறு இதுன்னு நேரடியா இருந்து கண்டிக்கணும். இன்று பெரும்பாலானோர் நம்மிடம் அந்த குணம் இல்லை என்றே கூறலாம். நேரடியாக ஒருவரை கண்டிக்க முடியவில்லை. இன்று கல்லூரிகளில் கூட மாணவரிடம் நேரடியாக நின்று பேச முடியலை, அதுதான் உண்மை. அந்த சூழலில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவனுடைய தவறுகளை எதையும் சுட்டிக்காட்ட முடியவில்லை என்று கூட கூறலாம். கண்டிக்கிறது என்பது நேரடியாக முடியாத ஒன்று. ஆனால் நீ நேரடியாக ஒருத்தனை கூட சொல்லலாம். இப்ப தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட விடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? தீயில சுட்ட புண்ணு கூட ஆறிடும், ஆனா வார்த்தைகளால் சொல்றதானா? ஆனா அதே வள்ளுவர் நீ நேர நின்று என்ன வேணாலும் கடிஞ்சு பேசு,
கடுமையாக பேசு, அவனுடைய தவறுகளை சுட்டி காட்டு, இது தவறு என்று ஆணித்தரமாக அடித்து பேசு, அதை திருத்திக் கொள்வதற்கான வழி இருக்கும். ஒருவேளை அந்த நேரத்தில் அந்த உறவு முறிஞ்சாலும், அந்த நட்பு நம்மை விட்டு சென்றாலும், பின்னாடி ஒரு காலத்துல இதற்காக, ஏன்னா நன்மைக்காக ஒருத்தரை செய்யும் போது அந்த உடனே நம்மளுக்கு கண்டிப்பாக பயன் கிடைக்காது. ஒரு காலகட்டம் கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுக்காக தான். இப்ப ஆசிரியர்களே இப்ப ஃபுல்லாவே யாரா இருப்போம்? நாம் விரோதிகளா தான் இருப்போம். அவன பார்க்கிற அத்தனை ஆசிரியரும் விரோதியாக தான் இருப்போம். முடிச்சு ஒரு 5 வருடம் கழித்து, 4 வருடம் கழித்து அவனுடைய நம்மை பார்க்கும்போது அந்த பார்வை வித்தியாசமா இருக்கும். நம்மளுக்கு குடுக்கிற மரியாதை வித்தியாசமா இருக்கும். அப்ப அவன் அப்பவாவது புரிஞ்சுக்கிருவான் நம்மளை. ஆனா அவர்களை விட்டுவிட்டு அவர்கள் முன்னாடி நீ சிரிச்சு பேசி உன்னை புகழும் வார்த்தைகளை சொல்லி இனிமையாக சொல்லிட்டு பின்னாடி போய் அவர்களை அப்படியே தப்பாக பேசுவது எந்த ஒரு காலகட்டத்திலும் அவரை நம்ம முகத்துக்கு நேரா பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம பின்னாடி சொல்ற சொல்லு எப்போ நம்ம வாய் விட்டு ஒரு சொல் வெளியே போயிருச்சோ அது அடுத்தடுத்த படிநிலைகளை தாண்டி போய்கிட்டே இருக்கும் பிறருக்கு. நாம எப்படி வேணாலும் சொல்லி இருக்கலாம், அது திரிஞ்சு எப்படி வேணாலும் போகலாம். அப்ப அவருக்கு போகும்போது எப்படி போகுதுங்கிறத நாம அந்த இடத்துல அவர்கிட்ட அதை நம்ம வாதாட முடியாது. நான் சரியாக தான் சொன்னேன், இப்படி சொன்னேங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு நேருக்கு நேரா சொன்னோம்னா நம்ம அதை வாதாட முடியும். இப்படித்தான் பேசினேன், இதை தான் சொன்னேன், நேருக்கு நேரா பேசணும். இப்ப நிறைய உறவுகளை நாம் இழப்பதற்கும் நிறைய உறவுகள் நம்மை விட்டு செல்வதற்கும் காரணம் இந்த நேருக்கு நேர் பேசாம இருப்பது. இப்ப குடும்பங்களுக்குள்ள உறவுகளுக்குள்ளேயே சண்டைகள் வருது அப்படின்னா எல்லாரும் உட்கார்ந்து நேரடியா பேசிட்டா ஒரு 5 நிமிடத்தில் அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிரும் அந்த இடத்திலேயே. ஆனால் இப்போது அதை நாம் மேற்கொள்கிறோமா என்றால் கண்டிப்பாக கிடையாது. நிறைய இடத்தில் நட்பு வட்டாரத்திலும் சரி, ஒரு சிறிய பிரச்சனை பெரிய பூகம்பமாக வெடித்து அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கு. அடுத்தவர்கள் சொல்லாக இதை இப்படி சொல்லியிருக்கலாம்ங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அடித்தளமாக இருப்பது ஒருவருடைய நேரடி பார்த்து அவர்களை தண்டிக்காமல் இருப்பதும், எந்த ஒரு விஷயத்தையும் நேரடியாக நாம் சொல்லாமல் இருப்பதுதான் முக்கிய காரணம். இதற்காக தான் அந்நாளிலேயே வள்ளுவர் எந்த ஒரு விஷயத்தையும் நீ நேரடியாக சொல்லு, அதை விட்டுட்டு நீ பின்னாடி போய் புகழ்ந்தாலும் அது தவறாக தான் இருக்கும், இகழ்ந்தாலும் தவறாதான் இருக்கும். அப்ப புறம் சொல்லுதல் ஒருவருடைய தவறாக இருந்தாலும் அது சரியாக இருந்தாலும் நேரடியா அதே இடத்தில் அவரை கடுமையான வார்த்தைகளால் கூட கண்டிக்கலாம். ஆனாலே என்ன பண்ணக்கூடாது, பின்னாடி அவருடைய முன்னாடி நின்று சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதான் கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்ல இருக்க முன்னின்று பின்னோக்கா சொல் என்று ஆணித்தரமாக எடுத்துக்கொள்கிறார். அடுத்ததாக 185வது குறளில் அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறம் சொல்லும் புண்மையால் காணப்படும். புறங்கூறுபவன் அறத்தை நல்லதென்று அடுத்தவரிடத்தில் கூறினாலும் அவன் அதை மனதார சொல்லவில்லை என்பதை அறிந்து கொள்ளலாம். அதாவது அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அப்படின்னா அறத்தின்படி நடப்பவன், அறத்தை சேர்ந்தவன், அறத்தின் எல்லா செயல்களையும் அறப்படியே செய்பவனாக இருக்கலாம். அவன் அறத்தின்படிதான் பேசுவான், அறவழியில் நடப்பவன், எந்த தவறுகளையும் செய்யாதவனாக இருந்தாலும் அவன் புறம் கூறுபவனாக இருந்தால் அவன் நெஞ்சில் அறம் இல்லை என்பதை பிறரை பற்றி புறஞ்சொல்லும் குற்றத்தினால் அவன் அற நெஞ்சினன் அல்லன். அவன் கண்டிப்பா அறத்தை பற்றி பேசுபவன் அல்லன். அவன் வேணா சொல்லிக்கிட்டு இருக்கலானா அறத்தின்படி வாழ்றேன், அறத்தின்படிதான் எல்லாமே பேசுறேன், அறத்தின்படிதான் நடந்துக்கிறேன் அப்படின்னு. ஆனா புறம் சொல்லுங்கிற ஒரு குணம் அவனிடம் இருந்தால் அந்த அறம் சொல்லுங்கிற குணம் அவனை விட்டு நீங்கிவிடும். அவன் நெஞ்சம் அறம் சொல்வது இல்லை என்று சொல்கிறார் 185வது குறளில். அதாவது ஒரு முனிவர் ஒரு முனிவர்கிட்ட ஒரு சீடர் இருந்தாரு. அந்த சீடர் ஊருக்குள்ள போயிட்டு எல்லாரையும் திப்புறம் சொல்றதுதான், ஒருத்தரோட விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட மாத்தி சொல்றதுதான் அவருடைய வேலையா இருந்தது. நிறைய அவரை பத்தின விமர்சனங்கள் இது குருவிடம் வந்துச்சு. குரு அவரை திருத்தணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா நிறைய விஷயங்கள் சொல்லி பார்த்தாரு, அவரை திருத்துற வழி தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, ஏதாவது இப்ப பெரும்பாலும் நம்ம செஞ்சு பார்த்தாதானே முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட என்ன பண்ணாரு, ஒரு பஞ்சு மூட்டை நிறைய பஞ்ச கொடுத்து அந்த ஒரு பைக்குள்ள கோணி பைக்குள்ள கொடுத்து இதை கொண்டு போய் ஒரு பஞ்சு இல்லாம விட்டுட்டு வந்துடணும் காட்டுல அப்படின்னு சொல்றாரு. இது சுலபமான வழிதானே, இந்தா போய் செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிடங்களை எல்லாத்தையும் எடுத்து அந்த தெருவுல எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு காலியான கோணி பையை அவர் கையில கொடுக்கும்போது குரு சொன்னாரு, விட்டாச்சு, முதல்ல சொன்ன வேலையை சரியா செஞ்சாச்சு, திரும்ப அந்த பஞ்செல்லாம் இந்த பைக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னார். எப்படி வரும், அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டாராம். முடியாது இல்லையா? அப்ப அதே மாதிரிதான் உன் வாயில இருக்கும் சொற்கள் உன்னை விட்டு வெளியே போன பிறகு கண்டிப்பாக அதை நாம் திரும்ப நம்மிடம் சேர்க்க முடியும்.
புறங்கூறாமைங்கிற ஒரு செயல் குணம் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன அறவழியில் நடக்கிறவனா இருந்தாலும் கண்டிப்பாக அவன் அறத்தின்படி நடப்பவனாக கருத முடியாது, அந்த நெஞ்சம் கொண்டவனாக இருக்க முடியாதுன்னு சொல்றதுதான் 185வது குறள். அடுத்து 186. பிறன் பழி கூறுவான் தன் பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். பிறரது குற்றத்தை அவனை காணாத விடத்து சொல்லுபவன் பிறரால் அவனுடைய குற்றங்கள் எடுத்துரைக்கப்பட்டு பழிக்கப்படுவான். பிறனை பற்றிய பழிகளை ஒருவன் புறத்தே சொல்லும் முன் தன் குற்றங்களை ஆய்ந்து தேர்ந்து கூறப்படும். நம்மளுடைய குற்றத்தை, அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளை, நம்மளுடைய குற்றத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளுடைய குற்றத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறாம அடுத்தவர்களுடைய குற்றத்தை, இப்ப சொல்லுவாங்க இல்லையா, முதல்ல உன்னுடைய முதுகுல இருக்கிற அழுக்க நீக்கிட்டு அடுத்தவனை பத்தி பேசுன்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் நம்மளுடைய கிராமங்கள்ல எல்லாரிடம் சொல்றது. யாரை பத்தியாவது பேசும்போது சண்டைகள்ல கூட முதல்ல, ஏன்னா நம்மளுடைய முதுகை பார்க்கவும் முடியாது, நம்மளுடைய முதுக அழுக்கு இருக்கான்னு தெரியாது. அப்ப நம்மள்கிட்டயே 1008 குறைகள் இருக்கும்போது பிறரை பத்தின விமர்சனங்களை சொல்லுவது. இப்ப எல்லா இடங்களிலும் இதுதான் நிரம்பி வழிகிறது. நான் எப்படிப்பட்டவன், நான் அதெல்லாம் விட்டுறோம். ஆனா பிறரை பத்தின விமர்சனங்கள் அது பொய்யாகவே போய் அது ஒரு காலகட்டத்துல அதுவே உண்மையாகிற மாதிரி ஆயிருது. பொய்கள் திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல அது ஒரு உண்மைங்கிற மாதிரி போயிருது. அப்ப அதுக்கு அடித்தளம் இந்த புறம் கூறுதல், அடுத்தவர்களை பற்றிய புறம் சொல்ல. அப்ப அந்த ஒரு எண்ணம் உன்னிடம் இல்லை. நான் முதல்ல உன்னைய திருத்திக்க, முதல்ல உன்னிட்ட இருக்க தவறுகளை நீ பாத்துக்க. நான் சரியான்னு நான் பார்க்கும்போது பிறரை எப்படி நான் போய் பிறரை பத்தி எப்படி போய் சொல்ல முடியும்? ஏன் அப்படின்னா என்னை பத்தி இதே மாதிரி தானே சொல்லுவாங்க அப்படிங்கிற எண்ணம் நமக்குள் எப்ப வருதோ அடுத்தவரை பத்தி பேச மாட்டோம். நம்மளுடைய வேலையை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். அப்ப இதே மாதிரி தானே ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இப்ப இதை அடக்கமுடைமையில 125வது குறள்ல சொல்லியிருப்பாரு ஒரு குறள், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளும் செல்வருக்கே செல்வம் தகைத்து. அதாவது அந்த இடத்துல எப்படி சொல்லியிருப்பாருன்னா, செல்வருக்கே செல்வம் தகைத்து, பணிவோடு நடத்தல் எல்லோருக்கும் நல்லதாம். அந்த பணிவு சிறப்பாக செல்வருக்கு மற்றொரு செல்வம் பண்றதாங்க. பணிவுங்கிறது நம்மகிட்ட இருக்கணும். எப்ப நம்ம உயர உயர போகும்போது அதிகமான பணிவு நம்ம கிட்ட வரணும். அது இன்னும் செல்வம் உடையதாக, இன்னும் உயர்வு தருவதாக இருக்கும். அப்ப புறங்கூறுதல்ங்கிற பண்புனால நமக்கு என்ன தீமை வருதுன்னு நாம எப்ப நினைச்சுக்கிறோம், அப்ப என்ன பண்ண மாட்டோம், அடுத்தவர்களுக்கு அந்த தீமையை நாம் கொடுக்க மாட்டோம். நீ செய்ய மாட்ட. இப்ப முதல்ல நீ செய்யாதேன்னு சொல்லுவாரு, அடுத்து ஏன் செய்யற, அதை எப்படி அதுல இருந்து நீ வெளியே வரலாம்னு சொல்லும்போது இப்ப வழிமுறைகள், ஏன் அதுல இருந்து நீ எப்படி வெளியே வரலாம், அப்ப நீ உன்னையே திருத்திக்க. முதல்ல உன்கிட்ட இருக்க குறைகளை கண்டுபிடி. குற்றத்தை கண்டுபிடிக்கும் போது நாம என்ன பண்ண மாட்டோம், அடுத்தவர்களுக்கு அந்த தீமையை ஒருபொழுதும் செய்ய மாட்டோம். இது வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடம். அருளுடைமையில 250வது குறள். இப்ப நான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட வலியவனை சொல்லலாம். ஆனா என்னை விட பெரியவர் முன்னாடி நான் வலியவனாதான் இருப்பேன், அவனை விட. அப்ப அந்த இடத்துல என்னுடைய நிலை என்ன நினைக்கும் போது நம்மை கீழே இருப்பவர்களை நாம் சரியாக நடத்துவோம். அப்ப எந்த இடத்துலையும் உன்னுடைய நிலையை அறிந்து கொள். அப்ப எனக்கு மேல ஒருத்தர், எப்ப எனக்கு கீழே ஒருத்தர் இருக்கும்போது உனக்கு மேலேயும் ஒருவர் இருப்பார், உன்னை விட வலிமையானவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குற்றங்களை நாம் சரியாக நாம் புரிந்து கொண்டோம் என்றால் பிறரை பற்றிய புறம் கூறாமைங்கிற அந்த பண்பே நம்ம கிட்ட இருக்காது, உன்னிட்ட இல்லாமையே போயிரும். அப்ப அதற்கான வழி இதை சொல்கிறார். அடுத்ததாக 187வது குறளில், பகல் சொல்லி கேளீர் பிரிப்பர் நகர் சொல்லி நட்பாடல் தேற்றாதவர், பிறர் மகிழுமாறு இன்பமாக பேசி அவரோடு நட்பு செய்தலை அறியாதவர்கள் நண்பவராய் இருப்பவரை பற்றியும் புறம் கூறி பிரிந்து விடுவர். நட்பு கொள்வதை அறியாதவரை பிளவு உண்டாகுமாறு புறங்கூறி நண்பர்களை பிரிவர். அதாவது நம் மகிழும்படியாக பேசுதல், இனிமையான சொற்களை பேசுதல், மகிழ்ந்து பேசுதல். அப்ப சிரித்து பேசி பிறருடைய நட்பை நாம அவர் முன்னாடி நேரடி, அப்ப சிரித்து பேசுறங்கிறது அவர் இல்லாத போது அவரோட பேச முடியாது. அப்ப ஒருத்தரோட நாம் மனமிட்டு சரியான முறையில் பேசினால் மட்டுமே அந்த நட்பை கொள்ள முடியும். அந்த நட்பை அவரோடு நம்ம சிரித்து பேச முடியாம இருந்தா நம்மளுடைய நண்பராய் இருப்பவரை பற்றி புறங்கூறி பிரிந்துட. அப்ப நம்மளுடைய நண்பர்களை பற்றியே நாம் பின்னாடி சொல்லுவோம். அப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட போய் சொல்றது, அந்த விஷயம் அவர் காதுக்கும் போது அந்த இடத்தில் நம்மளுடைய நட்பு துண்டிக்கப்படும். அது நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் அந்த இடத்தில் ஒருவரை பற்றி இன்னொருவர்
தவறாக கூறியது. அப்ப என் முன்னாடி நின்னு சிரிச்சு தானே பேசிட்டு இருந்தேன். நல்லா தானே பேசிட்டு இருந்தேன். அப்ப என்னை பற்றி நீ இவ்ளோ நாளா அப்ப ஒரு காலம் கடந்த நட்பாக இருந்தாலும் இந்த ஒரு செயல், ஒரு குணம் இருக்கும்போது அந்த பண்பு என்னவாகிவிடும்? அப்ப இவ்ளோ நாளா இப்படிதான் என்னோட பழகி இருந்தியாங்கிற வன்மம் குணம் தான் நம்ம கிட்ட வரும். அப்ப இது மாதிரி தான் எல்லார்ட்டயும் சொல்லிக்கிட்டு இருப்ப. அப்ப இன்னவெல்லாம் சொல்லியிருப்ப அப்படிங்கிற நிறைய எண்ணங்கள் நமக்குள்ள அதிகமாக வந்துரும். அப்ப எப்ப ஒருத்தர்ட்ட நம்மளுடைய நட்ப அதாவது நட்ப சரியான முறையில் நட்பு அப்படின்னா நம்ம எப்படி அவரோட சிரித்து பேசி அவரை பற்றிய செய்திகளை அவரிடம் அதே முதலே ஃபர்ஸ்ட்லயே சொல்லிடுவாரு. குற்றமா இருந்தாலும் தவறாக இருந்தாலும் நீ அவன் நேர திருத்திக்க. அவன் முன்னாடி நின்னு கடிந்து சொல்லு. அது எப்பேற்பட்ட வார்த்தைகளா இருந்தாலும் கடுமையாக நேர நின்னு பேசணும். அப்ப நேர நின்னு பேசும்போது நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் நம்ம கூட பயணிக்கும். அப்படி ஒரு நட்பை நம்ம இழக்கிறோம். அப்படி ஒரு நட்பை நம்மளால தொடர முடியலைன்னா காரணம் புறங்கூறுதல். அவரை பற்றி பின்னாடி ஒருத்தர்ட்ட பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த உடைய நட்பு நம்மை விட்டு போயிரும். அப்ப நட்பையும் உறவையும் நாம் இழப்பதற்கு காரணமாக இருப்பது இந்த புறங்கூறுதல்ங்கிற ஒரு குணம் நம்மிடையே இருப்பதா. அடுத்து துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினர் என்னைகொள் ஏதியிலார் மாட்டு. தம்மோடு நெருங்கிய சுற்றத்தாரது குற்றத்தையும் அவரை காணாத இடத்து தூற்றும் இயல்பினையுடையவர் அயலாரிடத்து யாது செய்வார். இப்ப முதல்ல சொல்லிட்டாரு, நான் பேசி பழகி 187வது குறள்ல சொன்னாரு, பேசி பழகி நீ நண்பரை என்ன பண்ண முடியல, உன்னால நினைச்சுக்க முடியல, அவரோட கூட நட்பா உன்னால அதிக காலம் இருக்க முடியல, நல்ல நட்பை நீ இழந்துடுற. ஆனா அடுத்தது அந்த நட்பை நீ இழக்கிறதுக்கு காரணமே புறங்கூறுதல். அப்ப நண்பருக்கே நீ அவனுடைய குற்றத்தை பிறர் முன்னாடி அவன் காணாத இடத்து அவன் இல்லாத இடத்துல அவனை பற்றி பேசுவது, அது புகழ்தலா இருந்தாலும் சரி இகழ்தலாக இருந்தாலும் சரி. அப்ப அவனை பற்றி பேசினீன்னா உன் நண்பனையே உன் உறவினனையே நீ பேசும்போது உனக்கு தொடர்பு இல்லாத ஒருத்தரை நீ என்னென்னலாம் பேசுவ, அப்ப என்னென்னலாம் பேசலாம், எப்படி பேசுவ அப்படிங்கிறத அடுத்த குறள்ல சொல்றாரு. அப்ப நட்பை இழக்கிறதுக்கு காரணமா இருக்கிறதும் புறங்கூறுதல் பண்பு. அந்த அப்பேற்பட்ட நட்பை இழக்கிறவனுக்கு அவனுக்கே நீ செய்யும் போது உன்னை தெரியாத அயலார் அப்படிங்கிறார். அயலார் இடத்து என்னைகோள் ஏதி நீ என்னென்னலாம் சொல்லுவ அப்படிங்கிற ஒரு பயம் கலந்தது. அதாவது கண்டிப்புல இருந்து இங்க எங்க வந்துடுறாருன்னா அவருக்குள்ளே ஒரு பயம் வந்துருது. அப்புறம் எப்படிப்பட்ட குணங்கள் உடையவனாக நீ இருப்ப அப்படிங்கிறார். அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான குணமா இருக்கும் நம்மள்ட்ட மனிதர்களிடையே. இப்ப அதாவது புறங்கூறுதலையே வழக்கமா வச்சு ஒருத்தர் வாழ்றது, அந்த அந்த குணம் இருக்கும்போது எல்லா உறவுகளும் பொய்யாக தான் போயிடும். அப்ப எந்த ஒரு உறவுமே அவரிடம் உண்மையாக இருக்காது. உன்னை பத்தி உன்னோட குற்றத்தை திருத்திக்க முடியல, நம்மளுடைய அழுக்கு நம்மளுக்கு என்னன்னு தெரியல, அதை நம்மளால சரி செய்ய முடியல அப்படிங்கிறப்ப அதை மாத்திக்கலாம். அப்ப அது முடியல, அதையும் தாண்டி அடுத்த பிறகு உன்னுடைய உறவு உன்னை விட்டு போகுது. இந்த உறவு நல்ல நண்பர்களா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், இந்த ஒரு செயல்னால இந்த ஒரு பண்புனால அந்த உறவும் என்னை விட்டு நீங்குது அப்படிங்கிறப்ப அப்பயாவது நீ மாத்திக்கணும். அதன் பிறகு நீ இப்பேர் குணங்கள்லயே நீ வாழ்ந்துகிட்டே இருந்தீன்னா அப்ப நீ நண்பரை விட்டுட்டு நண்பரு உறவினர் அவர்கள்லாம் உன்னோடு வாழ்பவர்கள், உன்னோடு ஒவ்வொரு காலமும் சுக துக்கத்துல தொடர்பு கொண்டு வாழ்கிறவர்கள், அவங்களுக்கே நீ இப்படி ஒரு துன்பம் செய்யும் போது, இப்படி ஒரு இலை செயல்ல இருக்கும்போது நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தருக்கு நீ என்ன செய்வ? அப்ப எப்பேற்பட்ட குணத்தை இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப அதாவது புறங்கூறுபவன் அப்படிங்கிற அந்த குணம் இருந்துச்சுன்னா இன்னாரு யாருன்னு பாக்குறது இல்ல, அது என்னோட சொந்தக்காரன் பாக்குறதுல, என்னோட நண்பனான் பாக்குறதுல, எனக்கு தெரியாதவனாவும் இருக்கவன். அப்ப யார் மீதும் ஒரு பற்று இல்லாதவனால் மட்டுமே இப்படி வாழ முடியும். அப்ப அதாவது பேதமை அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல சொல்றாரு. அதாவது புறங்கூறாமை துணிவை அந்த பேதமை அப்படின்னா எது நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்காம இருக்கிறது. அதாவது நல்லதை விட்டுட்டு தீயவைகளை நாம் ஈடுபடுவது, தீய செயல்களை. அப்ப ஒருவனுக்கு நல்லதை தர்றது, இப்ப நல்ல விதமா நீ வாழ்வதற்கான காரணம் எது அப்படிங்கிறத அறிஞ்சிச்சு அப்படின்னா நீ அந்த குணத்துல அந்த செயல்ல நீ ஈடுபட மாட்ட. அப்ப பேதமையால ஒரு முடிவை எடுக்கிற அப்படின்னா அதுதான் புறங்கூறுதல். அடுத்தவர்களை பற்றி நீ சொல்லுவதனால உனக்கான எல்லா உறவுகளும் உன்னை விட்டு நீங்கி போயிருது. யாருன்னு தெரியாதவரையும் சொல்ற, நீ தெரிஞ்சவரையும் நீ அவர் முன்னாடி நீ சிரிச்சு பேசிட்டு அவர் இல்லாத போது நம்ம என்ன பண்றோம், நிறைய விஷயங்களை நாம் பின்னாடி பேசுறோம். இதுதான் புறம் கூறுதல். அப்ப இது எல்லா இடத்துலயும் நமக்கு கெடுதலை தருகிறது. கெடுதலை தருகிறதுங்கிறதை விட அறம் சொல்கிறான், அறத்தை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு நான் அறத்தின்படி நடக்கிறேன் அப்படிங்கறத எல்லாத்தையும் தாண்டி நீ ஒரு குணத்திலும் சரி எதிலும்
ஒரு தகுதியற்றவனாக இந்த இடத்துல நீ பேசு. அடுத்ததாக 189வது குறள்ல சொல்றாரு, அறநோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறம் நோக்கி புன்சல் உரைப்பான் பொறை. பிறரை பழித்து கூறுவோனது உடற்சுமையை பூமியானது அறமாகும் என்று நினைத்து சுமக்கின்றது. அதாவது இந்த பூமிக்கு நாம் வாழும் நிலத்துக்கு திருவள்ளுவர் நிறைய இடத்துல நிறைய சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த பூமி புறம் கூறுதல். அதாவது 3வது குறளே சொல்லிடுவாரு, புறம் கூறுங்கிற அந்த உயிரே தேவையில்லை, நீ இறந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சாதலைன்னு. ஆனா இந்த 189வது குறள்ல சொல்றாரு, ஒருவேளை பூமியோட கடமை அதுவாக இருக்குமோ, அறத்தின்படி நான் நடக்கணும், அவன் செயல்கள் எப்படி வேணாலும் செய்யலாம், நான் அறத்தின்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் ஒரு அறமா இருக்குன்னு நினைச்சு அந்த புறம் கூறி திரிபவனை அது தாங்கிக்கிட்டு இருக்கிறதா சொல்வார். பகல்வாரை, அதாவது 1018வது குறள் சொல்றார், பிறர் நாணம் அடையத்தக்க செயலை செய்த தான் வெட்கி பணியாவிடினும் அது அறம் என கண்டு வெட்கப்பட்டு நீங்கும் தன்மையுடையதா. அதாவது அந்த பூமிக்கு, அதாவது பூமிக்கு உள்ள பெருமையை சொல்றது வந்து நிறைய பொறுமை கொண்டது பூமின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கு நிறைய துன்பங்களை கொடுக்கும் போதும் அந்த பூமியை வந்து எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. ஏன் நிறைய துன்பங்கள் கொடுத்தாலும் பூமி மாதிரி நம்ம பொறுத்துக்கிறணும். அப்ப அப்பேற்பட்ட பூமி இவனுடைய உடற் சுமையை சுமையாக நினைத்து நான் அறத்தின்படி வாழணும் அப்படிங்கிற, அறத்தின்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புறம் கூறுபவனையும் இந்த உலகத்தில் வாழ விட்டிருக்குது அப்படின்னு சொல்றதா இந்த குறள். அதான் அறநோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறம் நோக்கி புன்சல் உரைப்பான் பொறை. அதாவது பொறை அப்படிங்கிறத வந்து 2 இதுல சொல்லுவாங்க, சுமத்தல், பொறுத்து கொள்ளுதல். ஒண்ணு வந்து பொறுத்துக்கிறது, இத்தனை பாவங்களையும் செய்யற இந்த உடலை பொறுத்து கொள்ளுது அப்படின்னு. சுமக்கிறது அதுவும் என்னது, ரெண்டு விதமாவும் நம்ம சொல்லலாம். ஏன்னா சுமக்கிறது அப்படிங்கிறது வந்து தாங்கிக்கிறது. நம்ம எல்லா உயிர்களையும் எவ்வளவு துன்பங்கள் நாம் கொடுத்தாலும் அந்த நிலம் வந்து நம்ம வந்து தாங்கி கொண்டு இருக்கிறது. அப்ப இப்பேற்பட்ட குணங்கள் கொண்ட இந்த இந்த இழிவான குணம் கொண்ட ஒருவனையும் இந்த உலகத்தில் மற்றவர்களோடு, இப்ப அந்த குணங்கள் இல்லாத மற்றவர்களோடு இவனையும் சேர்த்து இந்த பூமி தாங்கி கொள்கிறது அப்படிங்கிறாரு. அடுத்து இறுதியாக 190வது குறள்ல, ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கின்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. புறம் கூறுவோர் அயலாரது குற்றத்தை காண்பது போல் தமது புறங்கூறும் குற்றத்தையும் காண்பாராயின் அவருக்கு துன்பம் உண்டாகாது. இப்ப எப்போ நம்ம பிறரோடைய குற்றத்தை அது குற்றமாவும் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். இப்ப புறம் கூறுதல்ங்கிறது வந்து குற்றம்ங்கிறது மட்டும் சொல்ல முடியாது. அவரை பத்தின தவறான செயல்கள் மட்டும் இங்கு வந்து புறம் கூறுதலாக கொள்ளப்படுவதில்லை. அவரை பற்றிய நல்ல செயல்களை மாத்தி கூட, அவர் நல்லவராகவே இருப்பார், சரியானவராக இருப்பார். ஆனா நல்லவரா சரியானவரை பாராட்டுறதுனாதான் நம்ம நேரையே பாராட்டிட முடியுமே. அந்த நேரம் எப்ப ஒரு சொல்லை செய்ய முடியாதோ, ஒரு செயலை செய்ய முடியாதோ, ஒரு சொல்லை அவர் முன்னாடி சொல்ல முடியாத சொல்லை தான் நாம் பின்னாடி சொல்றோம். அப்ப கண்டிப்பா அது தவறாதான் இருக்கும். அப்ப அவருடைய தவறாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் அதை வந்து எப்ப நீ பின்னாடி சொல்றன்னா, உன்னுடைய தவறையும் சரியையும் ஒருவர் பின்னாடி சொல்லுவார் அப்படிங்கிற அந்த நினைப்பு உன் மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா, இப்ப என் குற்றத்தை என் முன்னாடி சொல்லாம என் பின்னாடி இப்படிதானே சொல்லுவாங்கிற ஒரு நினைப்பு நம்ம மனசுக்குள்ள வந்துச்சுன்னா, ஏதிலார் குற்றம் போல் நம்மளோட, அதாவது பிறம் கூறுவோர் அயலாரது குற்றத்தை, அடுத்தவர்களுடைய குற்றத்தை எப்ப நம்ம என்றமோ, நம்மளுடைய குற்றமா எண்ணி பாக்குறோமோ, அப்ப கண்டிப்பா அந்த குணத்தில இருந்து நம்ம என்ன பண்ண முடியும், மாத்திக்க முடியும். அந்த குணத்தை மாற்றிக் கொள்வதற்கான வழிமுறையாக இறுதியில சொல்றாரு. எப்ப உன்னுடைய குற்றமா அந்த எண்ணங்களை நீ பாக்குறியோ, இப்ப நம்மளுடைய தவறுகளா இருக்கட்டும், சரியாக இருக்கட்டும், நம்மளை பற்றிய விஷயம் நாம் அறியாத போது, நாம் செய்யாத போது ஒரு தவறை பிறர் வாய் வழியாக நாம் கேட்கும் போது எந்த கஷ்டத்தை கொடுக்கிறது அப்படின்னு நம்ம மனசால உணர்ந்தோம் அப்படின்னா, அதை நம்ம அடுத்தவர்களுக்கு அந்த தீங்கை கொடுக்க மாட்டோம். அப்பேற்பட்ட தீங்கை கொடுக்காதவனாக மாற வேணும் அப்படிதான் இந்த 10 குறள்களையும் ஒண்ணாக வரிசையாக வந்து சொல்றாரு. அதாவது இப்ப பெரும்பாலும் அறத்திற்கு புறம்பான செயல்கள், அதுதான் நான் அறத்திற்கு புறம்பான செயல்கள்ல ஈடுபடாம வாழணும், அறத்தின்படியா வாழணுங்கிறது தான். ஆனா ஒண்ணுலயும் நீ அறத்தின்படியா வாழாவிட்டாலும் பரவாயில்ல, பிற உயிருக்கு நீ
இன்பத்தை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் ஒண்ணு சிறந்தது அப்படிங்கிற மாதிரி இத்தனை செயல்கள் நீ செய்யாமல் இருந்தாலும் நீ புறம் சொல்லுதல், அடுத்தவரை பற்றிய புறம்ங்கிற அந்த ஒரு குணம் மட்டும் இல்லாமல் இருந்தாலே நீ சிறந்தவனாக நீ ஏற்றுக்கொள்ளப்படுவாய் அப்படிங்கிறாரு. இப்ப பெரும்பாலும் இப்ப அதிகமாக சொல்வதுன்னு பார்த்தோம்னா அந்த மொட்டை கடுதாசி இல்லையா? அது ஒரு துணிவு இல்லாமை நம்மளை பற்றி பிறரை பற்றி சொல்லணும். அப்ப அதுல போடுறான் அப்படின்னா ஒண்ணு என்ன சொல்றது, அதுவே முதல்ல அது போறதே தவறான ஒரு செயலுக்காக, தவறானது ஒருத்தரை பற்றி தவறாக சித்தரிக்க முடியுங்கிறதுனாலதான் அந்த மொட்டை கடுதாசின்னு போடுறோம், எந்த ஒரு அடையாளமும் முகவரியும் இல்லாமல். அப்ப இப்ப இருக்கிற காலகட்டத்துல புறம் கூறுதலுக்கு ஒரு சான்று அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்ப அடுத்தவர்களை பற்றி என்னை அடையாளப்படுத்த முடியாம இப்ப ஒரு சொல்றோம், நம்ம வாய் விட்டு அது போயிருச்சு, அடுத்தவங்களுக்கு போகுது, அது அடுத்து அது எப்படி வேணாலும் திரிஞ்சு போகலாம். அது நாம் சொன்னவர்களுக்கே திரும்ப வரும்போது அது வியப்பாகவும் வித்தியாசமாகவும் இருக்கு, நாம இப்படி சொன்னோமா அப்படின்னு. அப்ப எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு சொல்லையும் ஒருவர் முன்னாடி நேரே நின்று முகத்துக்கு நேராக நின்று அது இனிமையான சொற்களாக இருந்தாலும் சரி, அவர் குற்றத்தை கடிவதாக இருந்தாலும் சரி, புகழ்வதாக இருந்தாலும் சரி, இகழ்வதாக இருந்தாலும் சரி, நேருக்கு நேர் நின்று பேசினால் அது சரியானதாக இருக்கும். உன்னுடைய குணமும் அறத்தின்படியில் நடப்பவனாக உன்னை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்ப இத்தகைய குணங்கள் இருப்பவன் சரியானவனாக இருக்க முடியும். அப்ப இந்த புறம் கூறாமை இன்றைக்கும் நம்மிடையும் நம் மாணவர்களிடையும் நிறைய சொல்ல வேண்டிய அதிகாரம், அடிக்கடி சொல்ல வேண்டிய அதிகாரம். ஏன்னா நிறைய குடும்பங்களையும் சரி, நிறைய உறவுகளுக்கும் இடையிலும் இந்த ஒற்றை அதிகாரத்தால், இந்த ஒரு ஒற்றை சொல்லால் தான் நிறைய பிரச்சனைகள் வருகிறது, நிறைய பிளவுகள் ஏற்படுகிறது. அதற்கெல்லாம் காரணம் இந்த புறம் சொல்லுதல் அப்படிங்கிற ஒரு சொல் மட்டுமே. அதை தவிர்த்து அத்தனை உறவுகளையும் சரியான முறையில் சிந்திப்போமாக, வாழ்வோமாக. மாமன்றம் இது ஒரு வாய்ப்பினை எனக்கு அளித்தமைக்கு அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் திருக்குறள் உறவுகளுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். நன்றி. மிக்க நன்றி பேராசிரியர் அவர்களே. திருக்குறளுக்கு இன்னொரு திருக்குறளையே உதாரணமாக மேற்கோளாக ஒரு பெரிய உத்தி. எவ்வளவு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு வேறு உரையாளர்கள் கொண்டு வந்த உரைகளை வைத்துக்கொண்டு பேசுவார்கள். உங்களுடைய பார்வை ஒரு புதிய உத்தி. நமக்கும் இனிமே இப்படியும் சிந்திக்கலாமே அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். நீங்க தொடக்கத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, வள்ளுவனை சொல்லுவதற்கு இன்னொருவரை தேட வேண்டியது தேவையில்லை, வள்ளுவனே அதற்கான இன்னொரு தடவையும் சொல்லி வைத்திருக்கிறான் என சொல்லி ஆரம்பித்து, அதை சொன்னதற்கு ஏற்றாற் போல தங்களுடைய அந்த உரைப்பொழிவில் பெருமை சேர்த்திருக்கிறீர்கள். உண்மையிலே மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் வணக்கத்திற்குரிய ஐயா பழனியப்பன் ஐயாவுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூற வேண்டும் என்று சொல்லி பின்னூட்டத்தை தொடங்கி வைக்குமாறு நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள். அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நண்பர்களே, இன்றைய நாளும் நம்ம சிறப்பான நாள். குறள் முற்றோதல் செய்ததும் ஒரு பேத்தி என்கிற ஒரு பெண் குழந்தை, அந்த குறளுக்கு விளக்கம் சொன்னவரும் நம்முடைய மகள் போன்ற ஒரு சகோதரி. ரெண்டுமே இன்னைக்கு பெண்கள் திருக்குறளை அலங்கரித்து விட்டார்கள். முற்றோதல் சொன்ன குழந்தை ரொம்ப தெளிவா சொல்லிச்சு, கொஞ்சம் இணையம் கொஞ்சம் லேசா ஒத்துழைக்கணும்னு நினைக்கிறேன். இவர் ரொம்ப விரிவா குறளுக்கு வேற எடுத்துக்காட்டு வேற யாரும் சொல்ல வேண்டியதில்லை, குறளே சொல்றாங்க. அது ஒரு புதிய உத்தி தான், நல்ல உத்தி. இந்த புறங்கூறாமைன்ற அதிகாரம் இருக்கு பாருங்க, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எவ்வளோ பெரிய மனிதனா இருந்தாலும் ரெண்டு பேர் சேர்ந்தாலும் வச்சுங்க, மூணாவது ஆளை பத்தி குறை சொல்லுவோம். அது அறிவுள்ளவராக இருந்தாலும் சரி, அறிஞனாக இருந்தாலும் சரி, கவிஞனாக இருந்தாலும் சரி, பேராசிரியராக இருந்தாலும் சரி, சாதாரண ஆசிரியராக இருந்தாலும் சரி, ஒண்ணுமே படிக்காத பாமரனா இருந்தாலும் சரி, ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா மூணாவது ஆளை குறை சொல்லுவாங்க. இது மனித இயல்பு. இது வள்ளுவர் பாக்குறாரு. ஒரு 2000 கீழடிக்கு வந்த பிறகு 4000 வருஷத்துக்கு பின்னாடி கூட போலாம். அவ ஒரு 3000-4000 ஆண்டுக்கு முன்னே இந்த தமிழ் மகன் மனிதனுடைய மனதை ஆராய்ந்து, இது மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்ப தடையா இருக்குதப்பா இந்த புறங்கூறுதல், கண்டு ஒண்ணு பேசுறது, காணாத ஒண்ணு பேசுறது. எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க, டேய் முன்னாடி ஒண்ணு பேசுறான், புடக்கடத்துக்கு பின்னாடி ஒண்ணு பேசுறான்டா
முதுகுக்கு பின்னாடி ஒண்ணு பேசுறான்டா, புரணி பேசுறான்டான்னு. அப்போ புறம் சொல்லுதல் என்பது மனிதனை மிகவும் கொச்சைப்படுத்துவது, மிகவும் இழிவுபடுத்துவது. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் புறம் சொன்னால் அவனுக்கு மரியாதை இல்லை. ஒரு நண்பர் என்ன பண்ணாரு, அவரை பார்த்து நான் பேசிட்டு வந்தா நம்ம மரியாதையா எனக்கு தேநீர்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து உபசரிச்சு, ஐயா உங்க கூட நான் படிச்சேன்னாரு. நான் நினைவில்லை, இருந்தாலும் சரி மகிழ்ச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அடுத்து எனக்கு வேண்டிய நண்பர் ஒருத்தர் அவரை போய் பார்த்துருக்காரு. என்னப்பா ஐயா வந்துட்டு போறேன், ஐயா பெரிய கிழிச்சு விட்டாரு போயான்னாரு. யாரு? இந்த நம்மளுக்கு தேநீர் எல்லாம் வாங்கி கொடுத்து என்னை புகழ்ந்து பேசி வழி அனுப்பிச்சு அந்த மகானுபாவர் இப்ப நமக்கு தெரிந்த ஒரு நண்பர்கிட்ட வந்து சொல்றாரு, ஐயா நம்ம கிழிச்சு விட்டாரா போயான்னாரு. ஒரு 2 நாள் கழிச்சு அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு மனம் பொறுக்கல. இல்ல ஐயா பத்தி இப்படி சொல்லிட்டாரு, என்கிட்ட வந்து சொல்லிட்டாரு, ஐயா இந்த மாதிரி அவர் சொல்லிட்டாரு. நான் சொன்னா சொல்லிப்பா, அது மனித இயல்பு விடுன்னு விட்டுட்டேன். ஒரு 4 நாள் கழிச்சு என்ன எதிரில் வராரு. அவர் என்ன சொன்னவர் எதிரில் வராரு. நான் சிரிச்சுக்கிட்டே, ஏப்பா நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஏப்பா நான் எவ்வளவு கிறிஸ்டியன் கொஞ்சம் சொன்னேன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன்பான்னு. அப்ப வேத்து போச்சு, அவருக்கு முகமெல்லாம் வேத்து போச்சு. சாலையில் கூட நினைக்கல, 4 வழிச்சாலையில நேரா காலைல விழுந்துட்டாரு. ஐயா மன்னிச்சுங்க, ஏப்பா இணைய தலைமை உடுப்பா, நம்ம இனிமேல் செய்யறது இல்லைன்னு சொல்லிட்டு போதும், அவ்வளவே. இது மனித இயல்புதான், ஆனா மாத்திக்கணும். மனிதனை முன்னேற விடாமல் மனிதனுடைய மாண்புகளை சிதைக்கக்கூடியது புறங்கூறுதல். அது எல்லா சமூகத்திலையும் இருக்கும். நம்ம சமூகம் மாறுதல் வந்தா கூட இந்த புத்தி மாறாது. இது ரொம்ப முக்கியமானது. அதைத்தான் வள்ளுவர் எல்லாம் சொல்லி, என்ன அறமே செய்யாதப்பா, நீ அறத்தையே கொன்றாலும் கூட சரி, ஆனா புறம் மட்டும் பேசாதே. அதுக்கு ரொம்ப விளக்கம் கொடுக்கல பாருங்க. பரிமேலழகர், காணாத வழி பிறரை இகழ்ந்து உரையாமை. புறங்கூற வேண்டது காணாத வழி பிறரை இகழ்ந்துரையாமை. அது இயல்பா எல்லாரும் செய்யறான். கவிஞர்ல இருந்து, எழுத்தாளர்ல இருந்து, பாமரர்ல இருந்து, அறிஞர்ல இருந்து எல்லாம் செய்யறான். அது கூடாது, அது கூடாது. நம்மளுடைய அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கிறோம். அதைத்தான் வள்ளுவர் சிந்திச்சு மனித குலத்தை அப்படியே செதுக்கி ஒரு சிறந்த மாண்புமை சமூகமாக மாற்ற வேண்டும் என்று கருதி இந்த சமூக சிற்பி இந்த அதிகாரத்தை படைத்திருக்கிறார். இதுல இந்த அதிகாரத்தையே மொத்தம் 10 குறள்கள்ல 4 கருத்தில நாம பிரிக்கலாம். முதல் குறள், அறம் கூறான் அல்லது செய்யின் ஒருவன் புறன் கூறான் என்றது இனிது. அதாவது முதல் குறள், நீ புறங்கூறாம இருந்துட்டா சரிப்பா, நீ அறத்தை சொன்னாலும் பரவாயில்ல, அதே நல்லதுன்ற. இது அறத்தினது நன்மையை சொல்றாரு. சரி, அடுத்த 3 குறள் பாருங்க. அறத்தையே அழிச்சாலும் சரிதே, அறத்தை அழித்து அல்லது செய்வதை விட தீமையானது புறம் பேசுவது. முன்னாடி புகழ்ந்து பேசுறதும் பின்னாடி இகழ்ந்து பேசுறதுமாகிய புறம் கூறுதல், அது ரொம்ப மோசமானது. அதை விட செத்து கூட போயிடலான்றாரு. இந்த 3 குறள், கண்ணுக்கு முன்னால நின்று ஒருவரை கடுமையாக பேசினாலும் பேசலாம், ஆனால் அவனை முன்னால் இல்லாத போது அவரை பேசக்கூடாது. இந்த 3 குறளுக்கும் என்ன சொல்றாருன்னா, புறம் கூறுதலுடைய கொடுமை. இந்த 3 குறளும் கொடுமை. 2 கருத்தில் வந்துருச்சா? 3வது கருத்தியல். அடுத்து 5 குறள். இந்த 5 குறள் 182, அறநழியே அல்லவை செய்தல் தீதே, புறநழி பொய்த்து நகை. அறத்தை கொள்வதை விட தீமையானது புறம் கூறுவது. அதாவது நேர்ல பார்க்கும்போது பொய்யாக பேசி சிரிப்பதும், இல்லாத போது இழிவா பேசுவதும் என்பது மோசமானது. பிறன் பழி கூறுவான் தன் பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். பிறனை பத்தி பழி சொல்றியே, மற்றவன் உன் பழியை பத்தி சொல்ல மாட்டானா அப்படின்னு சொல்றாரு. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்க சொல். கண்ணுக்கு நேரா நின்று துணிச்சலா ஒருவனை சொல்லியிருப்பா, தப்பு இல்லை, ஆனா இல்லாத போது சொல்லாது. இந்த 5 குறள், இந்த 3 குறளும் புறங்கூறுவதனுடைய கொடுமை கூறப்பட்டது. முதல் குறள் என்ன சொன்னாரு? புறங்கூறுதல் நன்மை, புறங்கூறாமை இருப்பதுடைய நன்மை. இது புறங்கூறுதலுடைய கொடுமை. அடுத்து 5 என்ன சொல்றாருன்னா, 185, 86, 87, 88, 89 இந்த 5 பாட்டுல என்ன சொல்றாருன்னா, புறம் கூறுவதனுடைய குற்றம் சொல்றாரு. நீ புறம் சொல்வதனுடைய குற்றத்தை. கடைசி குறள் என்ன சொல்றாருன்னா, அதாவது புறம் கூறாமல் இருப்பதை ஒழிப்பதற்கான ஒரு உபாயம் சொல்றார், ஒரு வழி சொல்றார், ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு போர்த்தந்திரம் சொல்றார். என்ன போர்த்தந்திரம்னா, மற்றவங்களை பழி சொல்றதுக்கு முன்னாடி நீ உன்னுடைய யோகியதை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு.
உன்னுடைய ஏதாவது குற்றம் குறை நினைச்சு பார்த்தான்னா இந்த உலகத்துல பிரச்சனையே கிடையாதப்பா. இந்த உலகத்தில் உள்ள நிலைபெற்ற உயிர்களுக்கெல்லாம் என்னது தீமையே கிடையாது. தீமையே உண்டோன்னு ஓகாரம் எதிர்மறை இல்ல, தீமை இல்லை. எப்படி ஒவ்வொருவனும் தன்னை தான் சோதித்து பார்த்து தன்னிடத்திலே உரையாடி தனது குற்றம் குறைகளை கண்டுபிடித்து அடுத்தவருடைய குற்றம் குறைகளை கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி தன்னுடைய குற்றங்களை கண்டுபிடித்து திருந்துவாரே ஆனால் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு துன்பமே கிடையாதுன்னு அழகா 190வது குறள்ல சொல்லி முடிக்கிறார். இதுல குற்றோதல் செய்த செல்வி குழந்தை அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அடுத்தது முனைவர் தொண்டி அம்மாள் மிக அழகாக தெளிவாக ஆழமாக பாரதி சொல்வாரே, திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் அழகும் ஆழமும் கருதியும் நான் தமிழச் சாதியை அவலத்தன. அந்த மாதிரி திருக்குறளை உறுதியாகவும் அழகாகவும் எளிமையாகவும் ஆழமாகவும் எடுத்து நம்மிடத்திலே அவர் சொல்ற பாணியில சொல்றேன். இதுக்கு உதாரணமா இன்னொரு திருக்குறளை சொல்றேன். ஒரு கருத்தை எப்படி தான் கற்ற நூலினுடைய கருத்துக்களை எப்படி எடுத்து சொல்லணும்னு திருவள்ளுவர் சொல்றார். இணரூழ்த்தும் நானா மலரடையர் தான் கற்றது உணர விரித்துரையாதார். புத்தாக பூத்திருந்தாலும் மனமற்ற பூக்களை போன்றவர்கள் தான் கற்ற நூலை பிறர் மனம் கொள்ளுமாறு எடுத்துரைக்காதவர்கள் அப்படின்றார். ஆனா இவர் மனம் கொள்ளுமாறு எடுத்துரைத்திருக்கிறார். தான் கற்ற நூல்களை வள்ளுவர் சொல்றதுக்கு கருத்தை அடிப்படையாக வைத்து மிக அழகாக நம்முடைய மனங்களிலே பதியுமாறு சொல்லியிருக்கிறார். அம்மையாருக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். இந்த நாள்தோறும் ஒரு அதிகாரம் என்ற இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய பொதுச் செயலாளர் அறம், பாருங்க பேர்லயே அறம், வள்ளுவரும் அறத்தான் சொல்றாரு, நம்ம பொதுச் செயலாளரும் அறம். இந்த பின்னூட்டம் சொல்லக்கூடிய சகோதரி அறச்செல்வி. அப்போ அறமும் அறச்செல்வியும் நம்முடைய பெரு நதி பிரவாகமாக ஓடக்கூடிய கங்கா அவர்களும் தமிழர் கடவுளாகிய முருகப்பெருமாள் பெயர் வைக்கக்கூடிய கருவூர்கள் அவர்களும் நம்முடைய சிவசுப்பிரமணியன் அவர்களும் நம்ம பெருமை சேர்க்கிறார்கள். நாடும் ஒரு திருக்குறள் நன்றாக போய்கொண்டிருக்கிறது. கரையறிக்கை பெறும் நீடூழி வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இன்னொரு சிறப்பு, நேற்றைய தினம் தமிழாசிரியர் நாகராஜன் ஒரு ஐயா பேசினாங்க. வாய்ப்பு இருந்தால் யூடியூப்ல போயிட்டேன். கொஞ்சம் பின்னூட்டம் சொல்லுங்க, நல்லா இருந்தது நேற்று. அப்படியா, மகிழ்ச்சி. நான் காணொலியில இதுல பாத்துறேன், யூடியூப்ல பாத்துறேன். ஆமா, நன்றி. அடுத்ததாக தொடர் சிவசுப்பிரமணியன் தொடர். பேராசிரியரே, இந்த முத்தப்பன் பழனியப்பன் வந்திருக்காங்க, அவங்கள சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க, நான் ஐயா சொல்றேன். ஐயா சொல்லுங்க. சரி. அன்பார்ந்த தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முற்றோதல் செய்திய காவியா மாணவி அருமையாக சொன்னார். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து உரை நிகழ்த்தியவர் ரொம்ப வாழ்வியலோடு ஒப்பிட்டு, அதை எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஒரு திருக்குறளுக்கு இன்னொரு திருக்குறளையே ஒப்பிட்டு சொன்னது. மேலும் வாழ்வியலோடு ஒப்பிட்டு ஆற்றலுக்கான உரை அருமையாக இருந்தது. இந்த அவருடைய பேரை வச்சு நானும் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற தலைவரே சொல்லிட்டார், தொண்டிங்கிறத. அவர் உரை நிகழ்த்தும் போது பார்த்தேன், முனைவர் தொண்டியம்மாள் அரசு அப்படின்னு இருந்துச்சு. முனைவர் தொண்டியம்மாள் அரசு நல்லாட்சியை அமைந்ததாகவே இருந்தது, நல்லாட்சியாகவே அமைந்திருந்தது. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இல்ல முதல் 2 குறள்ல நன்றி, மகிழ்ச்சி. அறம் சார்ந்து பேசாட்டாலும் பரவாயில்ல, அறம் சார்ந்து செய்யாட்டாலும் பரவாயில்ல, புறங்கூறாமல் இருங்கள் அப்படின்னு சொல்லுதாப்புல. இது அறத்தை பின்னுக்கு வச்சுட்டு புறங்கூறுதலை மேலுக்கு வச்சுட்டாருன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒப்புக்காக சொல்றது. பொதுவா திருவள்ளுவர்கிட்ட அந்த ஒரு இயல்பு ரொம்ப இருக்கும். அந்த அதிகாரத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக மற்றவற்றை கொஞ்சம் மற்றவற்றையோட இது சிறந்தது அப்படின்னு சொல்லுவாரு. அதனால இதெல்லாம் ஒப்புக்காக என்று மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து புறங்கூறுதல் அப்படின்னால என்னன்னா, ஒருவரை பற்றி அவர் இல்லாத போது பழித்து பேசுதல், கடிந்து பேசுதல் ஆகும். ஆனா ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி புகழ்ந்து பேசுதல் புறங்கூறுதல் படாது என்றே நினைக்கிறேன். அதாவது இப்போ ஒரு ஆசிரியரை பற்றி மாணவர்கள் பேசுவாங்க,
அவர் அவர் நல்லா பாடம் நடத்துறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து புறங்கூறுதல் பாற்பட்டதாக ஆகுது. அந்த ஆசிரியர் ஏழை மாணவர்களுக்கு உதவுறாரு, இது வந்து புறங்கூறுதல் பாற்பட்டதாகாது என்று நினைக்கிறேன். அடுத்து பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால நண்பர்கள் வந்து புறங்கூறுபவர்களிடம் ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லாட்டா அந்த நட்பை பிரிச்சிருவாங்க. அதனால புறங்கூறுபவர்களை பற்றி நண்பர்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து புறங்கூறுதல் முட்டக்கடிதாசின்னு சொன்னாப்புல, அதெல்லாம் கோழைகள் செய்யக்கூடிய செயல் தான், வீரர்கள் செய்யக்கூடிய செயல் கிடையாது. அடுத்து இந்த கோல் மூற்றவங்க அப்படிங்கிறவங்கள 5ஆம் படை என்றே சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு மோசமானவங்க, அழிக்கக்கூடியவங்க படையினாலே அழிக்கக்கூடியதுதான். இந்த கோல் மூட்டுபவர்களும் அழிக்கக்கூடியவங்க, அவங்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் எச்சரிக்கிறார். வாய்ப்புக்கு நன்றி. நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சிவசுப்ரமணியன் ஐயா. அவங்க சொல்லும்போது ஒரு செய்தி சொன்னாங்க. இந்த முட்டக்கடிதாசின்னு ஒரு வார்த்தை அவங்க அறியாம சேர்த்துட்டு போனாங்க. அது என்னமோ தெரியல, சமீப காலமாக எல்லா இடங்களிலும் அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. வேலையே பார்க்கறது இல்ல. அந்த கடிதம் போடுறதுக்குன்னு அவங்களுக்கு அந்த செலவழிக்கிற நேரத்தை உண்மையில பாடம் நடத்துறதுக்கு இதுக்காக செலவழிச்சா பயனுள்ளதா இருக்கும். அவருக்கும் அறிவு மேம்படும், மாணவர்களுக்கும் அறிவு தூண்டல் ஏற்படும். ஆனால் இன்றைக்கு அதுக்கு நேரம் செலவழிக்கிற கூட்டங்கள் பெருகி கொண்டே வருகிறது. இது ஒரு வருத்தமான செய்தியும் கூட. இல்லாத செய்தியை இருப்பதாக இட்டுக்கட்டி சொல்லுகிற அந்த முட்டை கடிதாசிகள் பரவலாகன்னு சொல்றதை காட்டிலும் பெரும்பான்மையாக விரவியும் பரவியும் இருக்கிறது. சொல்லுங்க. அந்த முட்டக்கடிதாசி எழுதுவதை விட பாடல் நடத்துன்னு சொன்னீங்க அப்படின்னா ஆசிரியர்கள்ட்ட இருக்கு இந்த முட்டக்கடிதாசி. இல்ல, நானும் சொல்றேன். அது 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 நானும் ஒரு ஆசிரியருங்கிறதுனால என்னால சொல்றதுக்கு நாக்கு கூசுறதுனால அந்த வார்த்தையை பயன்படுத்தினு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி. மகிழ்ச்சி. அப்படி இருக்காங்க, என்ன செய்ய. இல்ல, நம்ம செய்யற தப்பை நம்ம ஒத்துக்கணும்ல, அது ஒண்ணும் இருக்கு. ஆமா, அதுல ஒண்ணு மாற்று கருத்து. யாரோ ஒருத்தர் செய்யறான்னு சொல்லிட்டு கடந்து போக கூடாது. நன்றி. அண்ணன் பழனியப்பண்ணே. இல்ல, அவங்க அறிவு மொட்டையாயிட்டதுனால முட்டைக்கடிதாசி எழுதுறாங்க. அண்ணே பழனியப்பண்ணே, எங்க சிவகங்கை மாவட்டத்தினுடைய தலைவர் பேராசிரியர் மு. பழனியப்பன் அண்ணே. பழனியப்பண்ணே மிகச்சிறப்பாக அண்ணே கேக்குதா? கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. நன்றி மகிழ்ச்சிங்க. மனிதர்களுடைய பல வகை அழுக்குகளையும் வள்ளுவ பெருந்தகை வடித்தெடுத்து தன்னுடைய குரல்களில் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதில் ஒன்று இந்த புறங்கூறாமை. அதில் அகம் கூறாமை அல்ல அகம் கூறுதல் என்று வைத்துக்கொண்டால் அதற்கான பொருள் நமக்கு புரிந்துவிடும். அகத்தில் இருக்கிற உண்மையை மறைத்து புறமாக சிலவற்றை செய்கிறோம். அதிலும் இந்த உரையை சொன்ன பேராசிரியர் அவர்கள் ஒரு குறிப்பான ஒரு விஷயத்தை தொட்டு காட்டினார்கள். ஒருவரை பற்றி சொல்லுகிற செய்தி உண்மையா என்பதை விட அது நியாயமானதா என்பதையும் தாண்டி சில பேர் சிலவற்றை சொல்லுகிறார்கள், வேண்டுமென்றே சொல்லுகிறார்கள் என்பதை அவர் அந்த குரலுக்கான சொல்லிக்கொண்டே போகிற போது சொன்னார். ஒருவரை பற்றிய தவறான தகவல்கள் அல்லது ஒருவரை பற்றிய மெய்யல்லாத தகவல்கள் மெய்யாக்கப்படுகிற ஒரு அபாயம் இந்த புறங்கூறாமையில் இருக்கிறது என்பதை அந்த உரையிலே அவர் அங்கங்கே தொட்டு காட்டினார். அதை விட ஆங்காங்கே திருக்குறள்களையும் எடுத்துரைத்தார். சகல மட்டங்களிலும் எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், சகல மட்டங்களிலும் கடைந்தெடுக்கப்பட்ட எழுத்தாளர்களும் இருக்கிறார்கள் என்பதற்கு மொட்டக்கடிதாசி அவர்களை அறியாமலேயே வந்திருக்கிறது. அது எல்லா இடங்களிலும் இருக்கத்தான் செய்யும். அது ஒரு புறம் கூறுதலினுடைய எழுத்து வடிவம். ஆகவே அந்த அளவிற்கான ஒரு எழுத்து வடிவம், எழுத்து ஆவணம். ஆனால் அதில் இருக்கிற ஒரு இலக்கியத்தன்மை அல்லது அதில் இருக்கிற ஒரு நல்ல தன்மையை அரசாங்கங்கள் எடுத்துக்கொள்ளுகின்றன. அதற்கு ஒன்றும் செய்ய இயலாது. ஆகவே இது போல மனிதனை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை வள்ளுவ பெருந்தகை தொடர்ந்து செய்து வருகிறார் என்பதற்கு இந்த ஒரு அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். அதைவிட தமிழனுக்கு அன்றைக்கு இருந்த குணம் இன்றைக்கு வரை மாறாமல் இருக்கிற குணம் புறங்கூறாமை என்ற ஒன்றாகத்தான் இருக்க முடியும் போல் இருக்கிறது.
தொடர்ந்து தமிழனுடைய தனித்தன்மையான ஒரு அழுகல் குணம் அது. அதை மாற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு வாய்ப்பு. பேராசிரியருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அளித்திருக்கிறீர்கள். அவருடைய நேரம் கொஞ்சம் குறைவாகத்தான் கொடுக்கப்பட்டது என்பது எனக்கு தெரியும். அவருக்கான அதிகார பகிர்வு நேரம். இருந்தாலும் இதில் செம்மையாக செய்து கொடுத்தவருக்கு நன்றி சொல்லி, தொடர்ந்து இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து மாணவிகள் திருக்குறளை ஒப்புவிக்கிற அருமையான அந்த பள்ளி ஆசிரியருக்கு நிச்சயமாக நாம் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். அவர்களை ஒரு நாள் நாம் முன்னே சொன்னது போல அந்த குழந்தைகள் அனைவரையும் ஒருங்கு கூட்டி ஒரு நாள் ஒரு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யலாம். மகிழ்ச்சி. தொடர்ந்த வாய்ப்புகளை, நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி பேராசிரியர் பெருமகனாரே. நல்ல நல்ல சொல்லாடல்களை பயன்படுத்தினீர்கள். மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய மாநில தலைவர் கங்கா அவர்கள். அன்பான தோழர்களே, எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்திருக்கிறது. குறிப்பாக அவர்கள் முனைவர் தொண்டியம்மாள் அவர்கள் இந்த 10 திருக்குறள்களையும் எடுத்து வைத்து பேசுகின்ற போது எனக்கு தோன்றிய ஒரு உணர்ச்சி என்பது, ஏதோ நம்முடைய ஒரு பக்கத்து வீட்டு சகோதரி நம்மோடு உரையாடுவது போன்ற ஒரு தோற்றம் இருந்தது. அவருடைய மொழி அமைப்பு, அந்த விஷயங்களை சொன்ன முறையிலே அந்த ஒரு தன்மை இருந்தது. மிக அருமையான ஒரு பாணி இது. கேட்பவரை ஈர்க்கக்கூடிய அருமையான தன்மை. எனவே அவருக்கு நம்முடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளுவன் வாழ்வியலை பற்றி பேசுகிற போது அவன் பேசியிருக்கக்கூடிய உளவியல் என்பது நமக்கு மிகப்பெரிய வியப்பை கொடுக்கிறது. இந்த குறளில் பேசுகின்ற எல்லோருமே உளவியல் சம்பந்தப்பட்டது. இன்றைக்கும் கூட உளவியல் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானமாக நமக்கு 2 நூற்றாண்டுகளாகத்தான் இந்த உலகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மாமனிதன் மனிதனுடைய உளவியல் விஷயங்களை, உளவியல் சிக்கல்களை, பிரச்சனைகளை எடுத்து பேசுகின்ற போது அது அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதில் இந்த புறங்கூறாமை என்பது ஏதோ நமக்கு ஒரு இடத்துல மட்டும் இருக்கு, அப்படி இருக்கு என்று நினைக்க முடியாது. என்னை பொறுத்த அளவில் சொல்லுவேன், இது நீக்கமற நிறைந்திருக்கிற ஒரு யதார்த்தம். எல்லா நாடுகளிலும் எல்லா சமூகங்களிலும் இருந்து கொண்டே இருக்கிறது. உதாரணமாக நம்முடைய ஷேக்ஸ்பியர் மனிதனை 3 வகைப்படுத்தி சொல்லுவார். ஒரு வகை மனிதர்கள் சந்தித்தால் அவர்கள் அடுத்த மனிதர்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்களாம். இன்னொரு வகையான மனிதர்கள் சந்தித்தால் அவர்கள் சம்பவங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். இன்னொரு வகையான மனிதர்கள் சந்தித்தால் அவர்கள் கருத்துக்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று மனிதனுடைய உளவியலை, மனிதனுடைய மனப்போக்கை 3 வகைப்படுத்தி சொல்லுவார். அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த புறங்கூறாமை என்பது அந்த முதல் கட்ட நிலையில் இருக்கிறது. சந்திக்கும் போதே அடுத்தவனுக்கு தலையை உருட்டுவதுதான் வேலை நமக்கு. 2 பேர் சந்தித்தால் 3வது மனிதனுடைய தலையை உருட்டுவது, அங்கேதான் இந்த புறங்கூறாமையினுடைய ஊற்றுக்கண் அங்கேதான் இருக்கிறது. எனவே இந்த புறங்கூறாமை என்பது தவிர்க்கப்பட வேண்டியது என்று சொன்னாலும் கூட காலங்காலமாக இது இருந்து வருகிறது என்ற ஒரு யதார்த்தத்தையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். எனவே இது சமூகத்தில் இல்லாதது, மனிதனுக்கு அப்பாற்பட்டது என்ற கற்பனைக்கு போகக்கூடாது. வள்ளுவன் இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய, வேண்டாம் என்று நாம் முயற்சி செய்யக்கூடிய ஒன்றுதானே தவிர இந்த புறங்கூறாமை எல்லா இடங்களிலும் இருக்கிறது. ஊர்களுக்கு இடையில் இருக்கிறது, நாடுகளுக்கு இடையில் இருக்கிறது, நிறைய இருக்குது. புறங்கூறுகின்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. நம்ம எடுத்து பேச முடியும். உதாரணம் ஒரு சின்ன இது, நம்முடைய களப்பிரர் காலத்தை இருண்ட காலம் என்று சொல்லுகின்ற போது, அல்லது ஆப்பிரிக்கா கண்டத்தை இருண்ட காலம் என்று இருண்ட கண்டம் என்று சொல்லுகிற போது, அல்லது இந்தியர்களை காட்டுமிராண்டிகள், நாகரிகமற்றவர்கள் என்று சொல்லும் போதெல்லாம் இதெல்லாம் ஒரு புறங்கூறல் தான். நாடுகளுக்கு இடையிலும் புறங்கூறல் இருக்குது. எல்லா இடத்திலும் இது நிறைஞ்சு நிற்கக்கூடிய ஒரு உண்மையை, யதார்த்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஏதோ இல்லாத ஒன்றாக பார்க்காமல் இருக்கிறது, அதை நாம் மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற போது ஒவ்வொரு தலைமுறையும் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை புறங்கூறாமை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. வள்ளுவன் பேசுகின்ற விஷயங்கள் எல்லோருமே வள்ளுவனுடைய கற்பனையில் தோன்றிய விஷயங்கள் அல்ல. வள்ளுவன் நிதர்சனமாக, நிஜமாக தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை சுற்றி இருந்த சமூகத்தில் ஒவ்வொன்றையும் பார்த்து தான் பேசியிருக்கிறார். எனவேதான் அதுக்கான விலை கூடுதலாக இருக்கிறது. அல்லது அவனுடைய குரல்களில் இருக்கக்கூடிய உயிர்த்தன்மையினுடைய ஆற்றல் என்பதே அதுதான். உண்மைகளை, யதார்த்தத்திலிருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்முடைய வள்ளுவன் பேசியிருக்கிறான் என்பதை பார்க்கிறோம்.
அதுல இந்த புறங்கூறாமை என்பது நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதிலும் குறிப்பாக அந்த கடைசியில், அதாவது எனக்கு வள்ளுவனுடைய ஒரு விஷயத்துல என்ன பார்க்கும்போது இன்னொரு பாயிண்ட் தோணுது. ஏன்னா வள்ளுவன் அமைதியாக எல்லா விஷயங்களும் சொல்லி செல்லக்கூடிய ஒரு கவிஞன், ஒரு மகா கவிஞன், எல்லாவற்றையும் ஆற்றலுக்காக பேசக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு மகா கவிஞன் என்றாலும் கூட சில இடத்துல வள்ளுவனுக்கு கோபம் வரக்கூடிய இடங்கள் இருக்குது. என்னன்னா, குறிப்பாக இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கடுக இவ்வுலகி ஏற்றியார் என்று சொல்லுகிற போது அவனுடைய கவிதை, அவனுடைய பாடல் ஒரு ஆவேசமாக மாறுகிறது, ஒரு கவிதாவேசமாக மாறுகிறது என்று சொன்னால், அதே போல இந்த புறங்கூறாமையில அவன் என்ன சொல்ல வருகிறான்? புறங்கூறி பொய்த்துயர் வாழ்தலின் சாதல் நன்று என்று சொல்றான். புறங்கூறி வாழ்வதோட செத்து போறது நல்லதுன்னு சொல்லும் போது, இந்த இடத்திலும் அதை போல அந்த இறந்தும் உயிர் வாழ்வின் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய கவிதாவேசம் இங்கும் ஒரு கவிதாவேசமாக வெளிப்படுகிறது. அங்குதான் கவிஞன் வாழ்கிறார். காலத்தை கடந்து வாழ்கிற சில இடங்கள் இந்த மாதிரிதான் அமைது. அதிலும் குறிப்பாக இந்த குறளினுடைய கடைசியில சொல்லக்கூடிய விஷயம் இருக்குதே, ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கில். அற்புதமான விஷயம் அது. அடுத்தவனுடைய குற்றத்தை நம்முடைய குற்றத்தை போல பார்த்து கொண்டால் பல விஷயங்கள் தீர்ந்துரும். உலக பிரச்சனைகளை தீர்ந்துரும். நம்முடைய உள்ளூர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துரும். அடுத்தவனுடைய பிரச்சனையை நம்முடைய பிரச்சனையாக பார்க்கக்கூடிய தன்மை. அந்த மாதிரி வள்ளுவன் அதாவது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வள்ளுவத்தை நாம் கடைபிடித்தால் இந்த வாழ்க்கைங்கிறதே பேரின்பமாக மாறிவிடும். பேரின்பத்தை தேடி எங்கும் போக வேண்டாம். இந்த பூவுலகில் நம்மால் பேரின்பத்தை காண முடியும் என்பதை வள்ளுவனுடைய ஒவ்வொரு குறளும் ஒவ்வொரு வார்த்தையும் காட்டுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான குறள் மேடையை நாம் அமைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும், அதே போல நம்முடைய பொதுச் செயலாளர், இந்த ஒருங்கிணைப்பாளர் கருமுருகன், இங்கே பின்னூட்டம் தரக்கூடிய தோழர்கள் எல்லாருமே சிறப்பாக இருக்கிறது. என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றி, வணக்கம். நன்றி மாநில தலைமையே. அம்மா ரேவதி அம்மா. ஆசிரியரே. பெருமன்ற தோழர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று முற்றாதல் செய்த மாணவி காவியாவுக்கும் தோழர் தொண்டியம்மாள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தப்பன் பழனியப்பன் தோழர் சொன்னது போல இந்த திருக்குறள் சொன்ன மாணவிகளை அப்புறம் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஏற்கனவே எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் அவங்களுடைய தகப்பனார் தனுஷ்கோடி ராமசாமி அவருடைய அறக்கட்டளை சனிக்கிழமை அந்த ஒரு கூட்டம் நடந்தது. அதுல அந்த குழந்தைகளை எல்லாம் கூப்பிட்டு சிறப்பிச்சாங்க அப்படிங்கிற தகவல் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த புறங்கூறாமைய படிக்கும்போது ஒரு மாதிரி நமக்கே பயமா இருக்குது. நான் சின்னதுல நான் என்னுடைய நிலை என்ன வருது அப்படின்னா, புறங்கூறாம வளர்க்கறதுக்கு முதல்ல தாய் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். சின்ன குழந்தைங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற பிள்ளைய கூட சண்டை எடுத்துட்டு வந்து அது அப்படி இப்படின்னு முதல்ல ஆரம்ப புறம் அங்கதான் ஆரம்பிக்குது. அடுத்தால ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த சின்ன குழந்தைகளுக்கு எடுக்கக்கூடிய ஆசிரியர் அவங்க சொல்லணும். இப்ப நான்லாம் 8th வரைக்கும் பாடம் எடுக்கும்போது போனதும் பிள்ளைங்க நிறைய குற்றம் தான் சொல்லுங்க. அது அப்படி இது எப்படி அவன் இப்படி இவன் அப்படி அவ அடிச்சா இவ அடிச்சா அப்படின்னு நான் சொல்லிடுவேன். நீ உன் குற்றம் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அடுத்தவங்க குற்றத்தை சொல்லு அப்படிங்கும் போது கப்சிப்புன்னு ஆயிருங்க அந்த குழந்தைங்க. அத மாதிரி இந்த குறள்ல இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களுக்கும் தோழர் தொண்டியம்மாள் அவர்கள் மிக அருமையாக எல்லாரும் சொல்றது மாதிரி திருக்குறள்ல இருந்தே திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டு சொல்லி சொன்னது ரொம்ப சந்தோஷம். அடுத்தால நீங்க அறச்சொல்லின்னு புகழும் போதெல்லாம் அவளுக்கு ஒரு பங்கு சந்தோஷம் இருந்தா எனக்கு பல மடங்கு சந்தோஷம் இருக்கு. காரணம் என்னன்னா அவள் என்னுடைய பாலிய சிநேகிதி. அந்த ஒரு செய்தியையும் தெரிவிச்சுக்கிறேன். அரங்கத்திற்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் தா அரமையா அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அருமையா அந்த காவியா 6th படிக்கிற பொண்ணு மிக அருமையா சொன்னாங்க. நம்ம ஒரு பக்கம் ஃபுல்லா பார்த்துட்டோம். என் சுப்பியாபுரம் பள்ளி எப்படி திருக்குறளை முற்றுதல் செய்வதில் சிறப்பாக செயல்பட்டது என்று. இன்னொரு பள்ளியும் இருக்கிறது விருதுநகர் மாவட்டத்தில், அரசு மேல்நிலைப்பள்ளி சிப்பிப்பாறை. அதுல இங்கு வேலை பார்க்கக்கூடிய ராஜசேகர் தமிழாசிரியரின் மனைவி ஜான்சி ராணி அவர்கள் அங்கே வேலை பார்க்கிறார். அவரும் எப்படி 2 பேரும் ஜாடிக்கேத்த மூடின்ற மாதிரியான
ஒரு அமைப்பு அமைந்தது என்று தெரியவில்லை. இருவரும் திருக்குறளின் மீது தீரா காதல் கொண்டவர்கள். இருவரும் தங்களுடைய பிள்ளைகளை, பள்ளி குழந்தைகளை, ஏழை எளிய மாணவர்களை, ஒரு பல பேரோட பேர் வந்து நீங்க சமஸ்கிருதத்தில் இருக்கலாம். அது அவர்களின் தாய் தந்தை வைத்த பெயர். ஆனால் அவர்கள் சிலப்பதிகாரத்தை முற்றுதல் செய்வதில் 2 குழந்தைகள் மிக திறமையான செய்திருந்தனர். திருக்குறளில் முற்றுதல் செய்த ஒரு பரம்பரையே உருவாக்கி இருக்கார்கள். சிப்பிப்பாறையிலிருந்து இன்னும் வரிசையாக குழந்தைகள் வருவார்கள் என எதிர்பார்க்கிறேன். காவியா அவர்களுக்கும் அந்த காவியாவை உருவாக்கிய ஆசிரியர் ஜான்சி ராணி அவர்களுக்கும் நமது மனம் நிறைந்த வாழ்த்துகள். இன்னைக்கு முனைவர் தொண்டியம்மாள் வந்து மிக அருமையாக சொன்னார். கண்ணோட்டம் இல்லாமல் பேசுவது கூட பரவாயில்லை என்று சொன்ன வள்ளுவர் நாவினார் சுட்ட வடுன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு ஒவ்வொரு உதாரணம். அந்த பஞ்சை விற்ற முனிவர் அந்த துறவி தன்னுடைய சீடர் மூலமாக சொல்லிய இதெல்லாம் மிக அருமையா இருந்தது. இன்னைக்கு அந்த இப்ப ஏற்கனவே நம்ம தலைவர் சொன்னாங்க, இறந்து வாழ்தலை பத்திய இதுல படைத்தவனே இவன் இந்த இறந்து வாழ்பவன் போல கிடட்டும்னு சொன்ன அந்த கோபம் இதுலயும் நிறைய இருக்குது. அதுல சாதலே எழுதிட்டாரு. நீ புறங்குறாய் வாழணும்னா கூட அது சாதல். சரி, அப்படி கூட விட்டுறலாம். அவரால் விட முடியல. அவன் அப்படி புறங்கூறாம செத்து போயிட்டானா அறங்கூறும் நல்லவையெல்லாம் கிடைக்குமா? அப்ப அவருக்கு எவ்வளவு கோபம் இருந்திருக்கும். புறங்கூறாமையை பத்தி, புறம் சொல்லுதல் பத்தி எவ்வளவு கோபம் இருந்தா அப்படி சொல்லியிருப்பாரு. அவன் தான் செத்து போயிட்டானே, அதை கூட விட்டுலாம். ஆனா அப்படி செத்தவன் உயர்வா செத்துருக்கான். புறங்கூறி உயிர் வாழ்தலை விட புறங்கூறாமல் செத்து அறங்கூறும் நல்ல பண்புகள்லாம் அந்த சாவுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி கொண்டு வர்றாரு. அதே மாதிரி ஒரு பூமி ஒரு மேஜிக்கல் ரியலிசம் மாதிரி ஒரு பூமி இந்த புறங்கூறவனை நான் தாங்கி கொண்டு இருக்கிறேனே அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு பூமி பதிவு செய்வதாகவும் சொல்லி இருக்கார். மிக அருமையான ஒரு அறச்சீற்றம் தான். அந்த கவிஞனின் சீற்றம் இருந்தாலும் ஒரு புறங்கூறுதல் வந்து எவ்வளவு கொடுமையானது. ஆனால் இன்னைக்கு உலகம் வேற மாதிரி இருக்கிறது. ஏன் அந்த மாதிரி இருக்கு? ஏன் வந்து ஒருத்தர் வந்து இந்த மொட்டை கடிதாசின்றது மொட்டை அப்படின்பாங்க. ஒரு ஆசிரியர்களே அவர் வந்து மொட்டை அப்படின்பாங்க. மொட்டைன்னா அவர் அடிக்கடி மொட்டை கடிதாசி போட்டுக்கிட்டே இருப்பாரு அப்படின்றது. நம்ம பழனியப்பன் சார் சொன்னாங்க. அவர் பிரின்சிபாலா இருக்கிறதுனால, அரசு துறையில ரொம்ப நாள் இருந்ததுனால அந்த மொட்டை கடிதாசியோட விளைவுகள்லாம் தெரியும். எல்லா கல்லூரிகளிலும், எல்லா அலுவலகங்களிலும், எல்லா இடங்களிலும் இது இருந்துட்டாரு. தனியார் நிறுவனங்களிலும் இருக்கு, அரசு நிறுவனங்களிலும் இருக்கு. அப்ப இந்த சமூகம் ஏன் அப்படி இருக்குது? ஏன் மொட்டை கடிதாசி போடணும்? அப்ப ஒரு வாய்ப்பு கொஞ்சமாக இருக்கிறது. வாய்ப்பை நாடுபவர்கள் நிறைய இருக்காங்க. அப்ப அவங்களுக்குள்ள போட்டி வருகிறது. அப்ப யாரையாவது பத்தி குறை சொல்லி அந்த குறை சொல்லுவதன் மூலமாக அவர்களை அமிழ்த்து கீழே இறக்கி விட்டு தான் முன்னேறி போகலான்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. அப்ப இது எப்ப தீரும் அப்படின்றதுதான் நம்மளுடைய கேள்வி. அது சமூக மாற்றத்தின் போதுதான் தீரும். இந்த சமூக அமைப்பில் அது தீரப்போறதில்லை. அதே போலவே இன்னொன்னும் சொல்லி இருப்பார். ஏதிலார் குற்றம் போல தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. சுய விமர்சனம் அதான் நம்மளுடைய முற்போக்கு இடதுசாரி இயக்கங்கள் எல்லாம் கூட்டு செயல்பாடும் சுய விமர்சனம் அதனுடைய அடிப்படையான பண்புகளாக இருக்கும். சுய விமர்சனம் இல்லாவிட்டால் நாமே நம்மை இது பண்ண முடியாது. ஒரு அண்டன் செக்காவ்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட வந்து கடவுள் இருக்கா என்று கேட்கிறார். மக்சிம் கார்கி கடவுள் இருக்கா என்று கேட்கிறார். இல்லை, நான் நம்புவதில்லை அப்படின்றார். அப்ப கடவுள் இருக்கிறதாக வைத்துக் கொண்டால் எந்த கடவுளை நீங்கள் கடவுளாக வைக்கலான்றார். நான் எந்த கடவுளையும் நம்பவில்லைன்றாரு. அப்படியே இருக்குன்னா எதை வச்சுக்கலான்னு. அப்ப அவர் சொல்றாரு, நான் ஒரு கதை எழுதி விட்டு வெளியே வருகிறது. அதை படிச்ச உடனே எனக்கு அப்போ ஒரு என்ன தோணும், இந்த இடத்துல இந்த கதாபாத்திரத்தை, இந்த நிகழ்வை இப்படி மாற்றி வைத்திருந்தால் அது நன்றாக இருந்திருக்கும், இதைவிட நன்றாக இருந்திருக்கும்னு ஒரு எண்ணம் வரும். அப்படி அந்த எண்ணத்தை தான் நான் கடவுளாக கருதுகிறேன். அந்த எண்ணம் இல்லாவிட்டால் என்னுடைய வளர்ச்சி முடிந்து விடும்பார். அப்போ சுய விமர்சனம் ஒவ்வொருவரும் தங்களுடைய சுய விமர்சனம் பண்ணி கொண்டால் நம்முடைய வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். அந்த புறங்குறாமை சமூகம் அமைய வேண்டும் என்றால் இந்த வாய்ப்பு குறைந்த எல்லோருக்குமான வாய்ப்பை வழங்காத இந்த சமூகம் மாற வேண்டும். அனைவருக்கும் நன்றி. நன்றி.
பொதுச் செயலாளர் அவர்களே. பொதுச் செயலாளரே, அவங்க நேற்று பேசின தமிழாசிரியரும் உள்ள இருக்காங்க. நாகராஜன் சொல்லிட்டு அவங்களும் இருக்காங்க. ஐயா அவர்களுக்கும் நன்றி. பொதுச் செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? நாளைய நிகழ்வு பயனில சொல்லாமை. உமா மகேஸ்வரி 8ஆம் வகுப்பு பெருந்தலைவர் காமராஜ் மேல்நிலைப்பள்ளி, கிருஷ்ணாபுரம், ராஜபாளையம் வட்டம், விருதுநகர் மாவட்டம் சொல்றாங்க, முற்றுதல் செய்யறாங்க. உரையாளர் திருமதி கா விஜயலட்சுமி, பட்டதாரி தமிழாசிரியர், பெருந்தலைவர் காமராஜர் மேல்நிலைப்பள்ளி, கிருஷ்ணாபுரம், ராஜபாளையம் வட்டம், விருதுநகர் மாவட்டம் உரையாளராக வராங்க. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. தோழர்களே, நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஐயா நாகராஜன் ஐயா, ஏதோ மைக் ஆன் பண்றீங்களா? எதுவும் சொல்றீங்களா? ஐயா, கட்டாயம் சொல்லி ஆகணும் ஐயா. மறுபடியும் நன்றியை தெரிவிக்கணும்ல. குருநாதர் எப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு பாத்தீங்களா? நேற்றுக்கு உதிரத்தின் உறவோடுன்னு ஆரம்பித்தேன். குருநாதர் பாதங்களை தொட்டு வணங்கிட்டு ஆரம்பித்தேன். இன்னைக்கு எங்களுடைய இளவல், எங்களுடைய ரத்தம், நாங்கள் இருமாந்து சந்தோஷமாய் சொல்லிக் கொள்ளுகிற எங்களுடைய குருநாதருடைய வாரிசு பார்த்தீங்களா? வாழ்த்திட்டார் பார்த்தீங்களா எங்களுடைய இளவல். ஆகையினால கட்டாயம் சொல்லணும். பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர், நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். எங்க முத்தப்பனார் ஐயா கிட்ட யார் ஒருவர் எதிர்த்து நின்றாலும் சரி உதிர்ந்து போவார்கள். நான் இதை பதிய வேண்டாம். என்ன காரணம்னா, இந்த மொட்டைக்கெல்லாம் அஞ்சாதவர். அதே நேரத்துல எந்த கருத்தை யாரிடத்துல எப்பொழுது சொல்ல வேண்டும் என்றாலும் எதிர்த்து நின்று, அதனால்தான் அவரை நாங்க ஃபைட்டிங் காக்குன்னு சொல்லுவோம். மிக ஆற்றலர். அதே நேரத்துல நட்பாடல் தேற்றுதல்னா சாதாரணமா வீசிக்கிட்ட கூட போய் அப்படியே பேசிடுவாருங்க. அந்த தன்மையை நான் எங்களுடைய குருநாதரிடத்துல பல ஆண்டுகள் கண்டிருக்கிறேன். 1986 1991 வரை 5 ஆண்டுகளும் எங்களை புடம்போட்டு வார்த்து எடுத்தார்கள். ஆகையினால நான் இன்றைக்கு தெரிவித்து ஆட்சியினுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களை பெறுவதற்காக இன்றைக்கு எங்க இளவல் காதுல போடணும். இந்த மன்றத்தில் கட்டாயம் சொல்லியே ஆக வேண்டாம். சிப்பிப்பாறையை சகோதரர் குறிப்பிட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. 3 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அதான் சொன்னேன், தென்னாட்டு ஜான்சிராணி யாருடான்னு போய் சிப்பிப்பாறையில கேட்கிறேன். மாணவர்கள் உடனே கத்துறான். அந்த ஜான்சிராணி சகோதரியினுடைய தயாரிப்பு இன்றைக்கு என்று சகோதரர் சொன்ன பொழுது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். இயைத்து பார்த்தேன். 3 ஆண்டுகளுக்கு முன்பு மேல்நிலைப்பள்ளி நாகலிங்கம் தலைமை ஆசிரியர், ஜான்சிராணி சகோதரி பார்த்தால் அப்படியே பாவேந்தரை ஒப்பிக்கிறாங்க. கட 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 கடன்னு ஒப்பிக்கிறாங்க மேடையில. ஆகையினால இன்றைக்கு சிப்பிப்பாறை என்று ஐயா சொன்ன உடனேயே இன்டென்ஷன் இன்னும் அதிகமாயிடுச்சு, சொல்லிடணும். அதே மாதிரி இன்றைக்கு சகோதரி பேசுகிற பொழுது உரையாளர் ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. மனிதர்களை புறம் சொல்லுதலாகிய தன்மை. நான் உடனே பைபிள் வாசகத்தை நினைச்சுக்கிட்டேன். உத்திரத்தை உன் கண்களில் போட்டுக்கொண்டு பிறருடைய முதுகிலே தூசியை தேடுகிறாய் என்று பைபிள் சுட்டி காட்டுது. ஆகையினால இன்றைய இயைபு எனக்கு எப்ப கூப்பிடுவீங்க ஆர்வமா காத்திருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய தோன்றா துணையா இருக்கிற குருநாதர் கேட்டுக்கொண்டே இருப்பார், வாழ்த்தி கொண்டே இருப்பார். ஆகையினால அவருடைய வாழ்த்துதல் இன்றைக்கு கிடைத்தது. புறம் கூறுதல் என்பது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நாங்க போய் சொல்லுவோம், அப்போ கூட அவர் உடனே எங்களை தான் கடிவார். உன்னை கேட்டனா? ஏன் சொல்றேன்னா, ஆசிரியர்கள் அப்படி வாழ்ந்து காட்டுகிறார்கள், வாழ்கிறார்கள். ஆகையினாலே அதுதான் சரியான முறை என்பதை இன்றைக்கு ஏய்த்து பார்ப்பதிலே, இந்த மன்றிலே, பெருமன்றிலே நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஆசிரியர் பெருமகனார் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் நாளை தினம் இரவு 8 மணிக்கு இணைவோம். இணைகின்ற பொழுது இன்னும் நல்ல இலக்கிய ஆளுமைகளை இணைத்து கொண்டு இணைவோம். நன்றியும் வாழ்த்துக்களும்.